ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம இப்போ ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் சோலோ லெவலிங் பார்க்கலாம். இதில் நம்ம ஹீரோ ஓடின் கடவுளுக்கே சவால் விட்ற மாதிரி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான். ஓடின் கடவுளுக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக சண்டை வரப்போகுது. நம்ம ஹீரோ இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர். இதில் நம்ம ஹீரோவோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் சோலோ லெவலிங்கை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ சீசன் 1 போகலாம். இந்த சீசன் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு நேரத்தில் நிறைய மேஜிக்கல் அம்பு பறந்து வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கு. ஒருத்தன் அப்படியே கையில் வெப்பனை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா பாகுபலியில் வர அனுஷ்கா மாதிரி ஒரு பொண்ணு வில்ல ஒரே நேரத்தில் 3 அம்பு வச்சு விட்டுட்டு இருக்கா. பிளட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு விட இவளோட பேரு ஆர்டெமிஸ். இவ வந்து கடவுளோட ரேங்கிங்ல 26ல இருக்கிறா. இவளோட கில்டு ரேங்கிங்ல 19ஆவதா இருக்கா. அடுத்ததா ஒருத்தன் பயங்கரமான மேஜிக் விடுறான். இவன் வந்து வாய்ட் ஆஃப் பிளேட் அப்படி சொல்லிட்டு விடுறான். இவனோட பேரு ஹார்டே. இவன் வந்து கடவுளோட ரேங்கிங்ல 33ஆவதா இருக்கான். கில்டோட ரேங்கிங்ல 22ஆவதா இருக்கான். அப்படியே அந்த மேஜிக் பாரு மின்னல் மாதிரி விட்டு அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒருத்தன் நைட் கெட்ட போட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே கத்திக்கிட்டே வருவான். டேய், இதுதான்டா உன்னோட முடிவு ராக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே வருவான் பாருங்க, வெப்பன் வச்சு அட்டாக் பண்றதுக்கு. இவனோட பேரு ஹெலோயிஸ். இவன் வந்து கடவுளோட ரேங்கிங்ல 19ஆவதா இருக்கான். கில்டோட ரேங்கிங்ல 9ஆவதா இருக்கான். மவுண்டைன் ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு அந்த நைட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கை வந்து அந்த வெப்பனை அப்படி பிடிக்குது. கச்சக்குன்னு பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு எனது எனக்கு சாவா, இதுதான் என்னோட முடிவா, என்னடா சொல்ற அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்கறதுக்கே பயங்கரமா நிப்பான் பாருங்க. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனோட பேரு ராக்கன். இவன் அப்படியே அந்த வெப்பனை பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. ஒரு குத்துல அவ்வளோ பெரிய ஸ்வாடு அப்படியே 2 துண்டா உடஞ்சிரும். அது மட்டும் குத்துனது இல்லாம அந்த நைட்டையும் சேர்த்து ஒரு குத்து விடுவான். அவனோட மூஞ்சில இருக்க அந்த மாஸ்க்லாம் உடஞ்சு போய் அவன் சாகர நிலைமையில இருப்பான். டே மான்ஸ்டர், உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் செத்து போயிருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கையில பாருங்க எவ்வளோ பெரிய வெப்பன், பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அவனை பார்த்து, டே என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னோட முடிவா இது, நான் ராக்கன்றா, அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன், நான் கிங் ஆஃப் வைலன்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவோட கடவுள் ரேங்கிங் 12. நம்ம ஹீரோ ட்ரிபிள் எஸ் ரேங்க் சோலோ பிளேயர். நம்ம ஹீரோ இப்போ எந்த கில்டுலையுமே இல்லை, தனியாக தான் விளாண்டுட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும். டேய் ராக்கன், நீ சாவிடா, நீ ஒரு பூச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவா. இவ யாரு பார்த்தா இவரோட பேர் ஸ்காடி. இவ கடவுளோட ரேங்கிங்ல 17ஆவதா இருக்கா. ரேங்க்னரா கில்டு ரேங்கிங்ல 11ஆவதா இருக்கா. இவ ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரோம் அப்படி சொல்லிட்டு பனி பவர் யூஸ் பண்ணி மிகப்பெரிய புயல் உருவாக்கி நம்ம ஹீரோவை அப்படி உரைய பாருங்க. நம்ம ஹீரோ மேல அந்த பனிலாம் பட்டு கை மூஞ்செல்லாம் உறைஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் அசால்ட்டா அப்படி நின்ன இடத்துல இருந்து சிரிச்சுட்டு, என்னது நான் பூச்சியா, நான் பூச்சி இல்ல, நான் ஒரு புயல் ட்ரீ அப்படி சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. அப்படி நெருப்பு பறக்கும். அங்கே சுற்றி இருக்கிற அந்த பனி எல்லாமே அப்படி காத்தோட காத்தா போயிட்டு இருக்கும். அதை பார்த்து மற்ற பேர்லாம் இங்கே என்ன நடக்குது, இவன் மனுஷனா இல்லை மான்ஸ்டரா, எந்த மாதிரியான ஆள் இப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பனி எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு கையில் ஒரு மிகப்பெரிய வெப்பன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா ராக்கன். அப்படியே சிரிச்சுட்டே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனையும் அப்படியே சளிச்சு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக வந்து அவன் வெப்பனை போட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே அந்த வெளிச்சமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்க அந்த ஸ்காடியை முடிச்சு கட்டிடுவான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டே ராக்கன் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜியூஸ் கடவுளுங்க. கடவுளோட ரேங்கிங்ல இவர் தான் 2ஆவதா நிக்கிறாரு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இவர் தான் கில்டோட சப் மான்ஸ்டர். இந்த பக்கம் பார்த்தா இவரு தோருங்க. தோர் இவரு கடவுளோட ரேங்கிங்ல 4ஆவதா இருக்காரு. இவரு வந்து கில்டோட சப் மான்ஸ்டர் தான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டே என்னடா போக்கிமான்ல வர பிகாச்சு மாதிரி அங்கே மின்னல் வெட்டிட்டு இருக்கு, ஒழுங்கா கீழே வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் பாருங்க. ஒரு சத்தம் கேட்கும். அப்படி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒருத்தர் வருவான். இவன் தான் அங்கே கிங் ஆஃப் வேர்ல்டு, கடவுளுக்கு எல்லாத்துக்குமே ராஜா. இவன் தான் ஓடின் அப்படின்னு கடவுளோட ரேங்கிங்ல இவன் தாங்க ஃபர்ஸ்ட். இவர் தாங்க அந்த ரேங்க்னர கில்டுக்கே மாஸ்டர். இவர் தான் கடவுளுக்கெல்லாம் ராஜா ஓடின். இவர் அப்படியே மேல இருந்து கீழே வந்தோடனே அவரை சுத்தி நிறைய ஸ்பியர் வெப்பனா இருக்கும். அந்த வெப்பன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை பார்த்து கீழே கையை அசைப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கீழே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு தடுத்து நிப்பட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே அது என்னமோ நிறைய அம்பு மாதிரி சும்மா படப்படன்னு வந்துகிட்டே இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ இதாக வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பானா. அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோட உடம்புல ஓட்ட போட்டு சும்மா பயங்கரமா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை நிலக்குலைய வச்சிருவோம். நம்ம ஹீரோவால் நிற்க கூட முடியாது. அப்படியே அந்த ஓடின் கீழே வந்துட்டு அப்படி நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ முட்டி போட்டுருப்பான். அப்போ அந்த ஓடின் கடவுள் நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன ஒரு அசிங்கம், கிங் ஆஃப் வைலன்ஸா, இதுக்கப்புறம் ராக்கன் நீ கிங் ஆஃப் வைலன்ஸும் கிடையாது, நம்பர் ஒரு ரேங்க்லையும் கிடையாது, நீ இப்போ கிவ் அப் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. நான் உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டிருங்க இல்லையா, ஒழுங்கா என் கில்டில் வந்து சேர்ந்துரு, எனக்கு கீழே வேலை பாரு, உனக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாத்தையுமே கொடுத்துறேன், நீ இழந்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும், உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடி நம்ம ஹீரோ பார்த்து கையை நீட்டுவார். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இந்தா வச்சிக்க முட்டாப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரில் காட்டி விட்டுருவாரு. அதை பார்த்து கடுப்பாய் ஓடின், தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு கையை வச்சு ஒரே சிவு தான் நம்ம ஹீரோட தலை துண்டா போயிடும். நம்ம ஹீரோ இப்போ செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சிஸ்டத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ்டு லாக் அவுட் அப்படின்னு வந்துடும். அப்படியே கட் பண்ணா
இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின் திறந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வரான். என்னன்னு பார்த்தா அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமு. அந்த கேம்ல இருந்து தான் நம்ம ஹீரோ அப்படியே இப்போ உயிரோட வெளியே வந்திருக்கான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் தோத்துட்டேனே, இப்படி நான் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரையை போட்டு டம்முன்னு குத்திக்கிட்டு இருப்பானா. அங்க மேல் ஃப்ளோர் போல இருக்குது நம்ம ஹீரோ இருக்கிறது. கீழே உள்ளவரு இவனுக்கு இதே வேலையா போச்சு, மறுபடியும் போட்டு தட்டிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு நான் மறுபடியும் இந்த லார்ட் கேம்ல தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும் போது தான் அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லார்ட் கேம்னு ஒன்று வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அங்க இருக்க கேரக்டர் எல்லாருமே உண்மையான கேரக்டர் மாதிரி ஆச்சு. அங்க இருக்க கேம் எல்லாமே இந்த நிஜ உலகத்தை பாதிக்க ஆரம்பிச்சது. அங்க சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இங்க வச்சு நிறைய பேர் ரொம்ப பணக்காரனானுங்க. நான் அங்க இருக்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு பெரிய ஆள் ஆனேன். அங்க இருக்கிற ஓடினை தோக்கடிக்க முடியல, அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல கங்கணம் கட்டிட்டு இருக்கான். நான் மறுபடியும் போய் விளையாட போறேன், நான் அந்த ஓடினை கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விளையாட போறான். அங்க ஓடின் கூட மற்ற கடவுள் கூட நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருந்தாலுமே அந்த ஓடினை நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கடத்துல அந்த ஓடின் நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிடறான். நம்ம ஹீரோவை அந்த ஓடின் தோக்கடிச்சனால நம்ம ஹீரோ இருக்க அந்த கிங் ஆஃப் வைலன்ஸ் அந்த டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, நிக் நேம், அந்த டைட்டில் அப்படி போயிருது. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் கிங் ஆஃப் வைலன்ஸ் கிடையாது. நம்ம ஹீரோவை படுக்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஓடின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு ஜீரோ, உனக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த ஸ்பீர் அட்டாக் வச்சு போட்டு அடின்னு அடிப்பா பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையுமே தோத்துட்டேனே, இப்போ என்கிட்ட அந்த கிங் ஆஃப் வைலன்ஸ்ன்ற அந்த பேர் கூட இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன், கடைசியில எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீர் வந்து நம்ம ஹீரோவை வந்து பட்டார் அட்டாக் பண்ண பாருங்க. வெடிச்சு சத்தரிட்டு இருக்கும், ஒரே மின்னலா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அதுல தோத்துறான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த மிஷின்ல இருந்து வெளியே வந்து அப்படி படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில அலாரம் அடிக்குதுன்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு டம்முன்னு அந்த அலாரத்தை ஓங்கி ஒரு குத்திட்டு எந்திரிச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் இன்னும் ரொம்ப வீக்காக போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து போகும்போது அப்படி திரும்பி பார்த்தா ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், இப்போது லார்ட் கேம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது எனது லார்ட் கேம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக். அப்புறம் தான் தெரியுது இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2021. இது என்ன உண்மையா, இது 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கேட்டுட்டு நான் எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடும்போது கடைக்காரன் இவன் லவர் பிரேக்கப் ஆனதுலேருந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி மனசில் யோசிச்சுட்டே இருப்பான், நான் எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், ஒருவேளை ஓடி தான் அதெல்லாம் பண்ணியிருப்பானோ, இதுக்கப்புறம் தான் அந்த கேம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நான் அந்த கேமை முதல்ல விளையாடணுமா, டே ஓடினு நீ இந்த மாதிரி குறுக்கு வழியில் என்கிட்ட விளையாட விட்டு நேரம் என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று கத்திட்டு இருப்பானா. அதை பார்த்த மற்ற பப்ளிக்லாம் உடனே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி இவனை பிடிச்சி போயிடுவாங்க. போலீஸ்ல இவனை பத்தி டீட்டெயிலாக வாங்கிட்டு வெளியே விட்டோன்னே நான் கொஞ்சம் ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு இருக்கும்போது நான் ஏதாச்சும் கனவு கண்டுட்டு இருக்கேன், அது உண்மையா போய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு செவத்தை பார்த்துட்டு அந்த செவத்துல மூஞ்ச போட்டு ஓங்கி ஒரு மோதும் பாருங்க, மூஞ்சில இருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்படின்னு அது கனவு இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அங்க இருக்க பஞ்சிங் பேங்கை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்து மற்றவங்களாம் இவனுக்கு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ வெறித்தனமா அதை குத்திட்டு நான் இன்னும் அந்த லார்ட் கேம்ல ரொம்ப பவர்ஃபுல்லா மாதிரி எல்லாத்தையுமே தோக்கடிச்சு நான் இன்னும் வெறித்தனமா மாறணும், அங்க இருக்க காப்ளின் மான்ஸ்டரை அப்படி படிப்படியா கொண்டு போகணும், அதுக்கு நான் இன்னும் லோ லெவலில் இருந்து ஹை லெவலுக்கு போகணும்னா இன்னும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற பஞ்சிங் பேக்கை பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதை பார்த்துட்டு மற்ற பேர்லாம் என்னடா அவன் இப்படி போட்டு நசுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம ஹீரோ நிஜ உலகத்தில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் அந்த கேம்லையும் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாகும். இங்கே ரியல் லைஃப்ல இருக்கிறது அந்த கேம்லையும் இம்பாக்ட் ஆகும், அந்த கேமில் இருக்கிறது இங்கே ரியல் லைஃப்லையும் இம்பாக்ட் ஆகும். அதனால நம்ம ஹீரோ அப்படி அங்கே வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. நான் விட மாட்டேன், என்னோட பாடி ஒவ்வொரு இன்ச்லையும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க ஒவ்வொரு மசில் எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஓடின் உன்னோட கடவுளோட உலகத்தை ஒவ்வொன்றா துண்டா வெட்டி வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் லான்ச் ஆயிருது. அந்த மிஷினை வாங்கி நம்ம ஹீரோ அந்த மிஷினுக்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே சிஸ்டம் வந்து ரீபூட்டிங் ஆகுது. 5 4 3 2 1 அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லார்ட் கேம்குள்ள கனெக்ட் ஆகிறான். அப்படியே அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க உங்க பேருன்னு அப்படி சொன்னோன்னே என் பேரு ராக்கன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பேரை சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு அந்த கேம் ராக்கன் பேர் கொடுத்து அந்த கேமுக்குள்ள அனுப்பி வச்சிருது. அந்த கேமோட ஸ்டார்டிங் லெவலில் நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய காப்ளின் மான்ஸ்டரு. ஆனா எது ஆரம்பிச்சாலும் சரிங்க அந்த மாங்கவால முதல்ல இந்த காப்ளின் மான்ஸ்டர் தான் ஏதோ புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாதான் இந்த மாங்கவா நல்லா போகும் போல இருக்கு. அதனால எல்லா மாங்கவாலையும் இந்த காப்ளின் மான்ஸ்டரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த மாங்கவாலி இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் அந்த ஊரையே எரிச்சு தள்ளிட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வீடு எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். ஓ இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸா,
இது எனக்கு ரொம்ப நல்ல வேட்டை தான். இதெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு லெவல பாருன்னு சொல்லும்போது, அங்க ஒரு காப்ளின் மாஸ்டர் கையில வெப்பன் வச்சுட்டு ஆஹாஹான்னு கத்திட்டு இருக்கோம். அது லெவல் 2 காப்ளின் மாஸ்டர். அதோட வெப்பன வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்னைய அட்டாக் பண்ண வரியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கையில இருக்க வெப்பன வச்சுட்டு ஒரே போடு. அந்த காப்ளின் மாஸ்டர் அப்படியே 2ஆ பொளந்துரும். அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு, டேய் நான் கடவுளையே கொல்றவன்டா. கிங் ஆஃப் வயலன்ஸ் ரிட்டன் ஆயிட்டா. இதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையுமே வெட்டி வீச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். ஹீரோ ராக்கு லோ ரேங்க் காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே கொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சிஸ்டம் பாப் ஆகி, நீங்க நிறைய காப்ளின்ஸை கொண்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு, அதான் பாண்ட் ஃபைட்டர், பிறவி ஃபைட்டர். இந்த டைட்டில் கிடைச்சோம் நம்ம ஹீரோ பரவாயில்ல, இப்படியே நான் லெவலப் ஆகிட்டே போனேன்னா கண்டிப்பா தான் ஓடி நான் கொன்னே தருவேன். ஆனா இங்க காப்ளின்ஸ் நிறைய பேர் இன்னும் இருக்காங்களே, மக்கள் எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லும்போது, அங்க காப்ளின்ஸ் எங்கெங்க இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ தெரியும். அதனால அங்க போய் அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே உரண்டை இழுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு, காப்ளின்ஸ் எல்லாம் துரத்துது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பா. அப்ப அந்த காப்ளின்ஸ் எல்லாம் அந்த பொண்ணை கொல்றதுக்கு விரட்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த வெப்பனை தூக்கி வீசுவான் பாருங்க. அங்க இருக்க காப்ளின் உடம்பெல்லாம் துண்டு துண்டா வெட்டிட்டு வரும். அங்க இருக்க காப்ளினை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, இந்த வில்லேஜுக்கு நான் வந்துட்டேன்னா அப்படின்னா ஒரு 25 காப்ளின்ஸை கொண்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே கொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு பாஸ் காப்ளின் இருக்கும். அதை எப்படியாச்சும் தேடி போடணும். நம்ம ஹீரோ தேடி போறதுக்கு முன்னாடி ஒரு கடையில போய் அங்க இருக்கிற ஹீலிங் மருந்து எடுத்து குடிச்சிட்டு உடம்பு அப்படி ஹீலிங் பண்ணி, இப்போ தெம்பா இருக்குடா மறுபடியும் போய் சண்டைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெப்பனை எடுத்துட்டு சண்டைக்கு போவான். அங்க பார்த்தா நல்ல ஆர்மர்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய காப்ளின் இருப்பான். அவனுக்கு கீழே அந்த சாதா காப்ளின்லாம் இருப்பானுங்க. அங்க போய் உரண்டை எழுப்பான். டே வாடா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, மூஞ்சா பாரு, மூக்கு பார்த்தா குடமிளகா மாதிரி இருக்கு, வாடா சண்டைக்கு, தைரியம் இருந்தா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சண்டை கூப்பிட்டோன்னே அவன் கத்தியை எடுத்துட்டு, டேய் காப்ளின்ஸ் போங்கடா போய் அவனை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னே அந்த காப்ளின்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை விரட்டி வந்துட்டு இருக்கோம் அடிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ வாங்கடா வாங்கடா இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். வெப்பன் வச்சுட்டு ரெடியா இருக்கும்போது அந்த காப்ளின் அதோட வெப்பன் வச்சு அடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ பார்த்து பறந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதோட மூஞ்ச பிடிச்சி தூக்கி ஒரு வீசிடுவான். வீசினோட செவுத்துல போய் விழுந்துரும். நம்ம ஹீரோ செவுத்துல விழுந்த காப்ளினோட மூஞ்சில ஓங்கி ஒரு மிதிப்பான். அதை பார்த்து மற்ற காப்ளின்லாம் பதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அங்கே இருக்க மற்ற காப்ளின் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதுங்க கொஞ்சம் கூட யோசிக்க விடக்கூடாது, அதுங்க எல்லாத்தையுமே அடித்து தொம்சம் பண்ணணும்னு நம்ம ஹீரோ அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே அடித்து தொம்சம் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆர்மர் போட்ட காப்ளினுக்கு கடுப்பாகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த வெப்பனை வச்சு அந்த ஆர்மர் போட்ட காப்ளினை வெட்டலான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்டுவான். அப்படி வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஸ்கிரீன் பாப் ஆகி, இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு, அதுதான் நேச்சுரல் ஃபைட்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும். அப்புறமா அங்க இருக்க மற்ற காப்ளின்லாம் இன்னும் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ, வாங்கடா வாங்கடா உங்களுக்கு தாண்டா காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை எடுத்து அந்த காப்ளினோட தலை எல்லாத்தையுமே சீவிட்டு இருப்பான். எல்லா காப்ளினும் துண்டு துண்டா கை தனியா கால் தனியான்ற மாதிரி வெட்டி வீசிட்டு, எனக்கு என எவனும் கிடையாதுடா, நான் தாண்டா இங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிப்பாரா. அப்போ இன்னும் பயங்கரமா ஒரு காப்ளின் இருக்கான். அதே மாதிரி இந்த சூட்டெல்லாம் போட்டு ஆர்மரை போட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோ வெட்டுறதுக்கு அப்படி கத்திக்கிட்டு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாடோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிட்டு, ஓ நீ தான் பாஸா வந்துட்டியா, வாடா வாடா நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவாரு. அவனும் அந்த காப்ளினும் ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை இந்த பக்கம் குறுக்க நெடுக்க வெட்ட பார்ப்பான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லேயே அந்த காப்ளின் ஓங்கி ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில் வெடிச்சு சதறிட்டு இருக்கும். என்னாச்சு நம்ம ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அங்கேருந்து டாஜ் பண்ணி தூரமாக போய் நம்ம ஹீரோ நின்றுவான். அப்படி நின்று, டேய் நீ கால்வினா இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, வாட அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வேகம் அதை நோக்கி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. அவரோட அந்த மிகப்பெரிய அந்த வெப்பனை வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. தலை அப்படியே அந்த பக்கம் நகுண்ட மாதிரி இருக்கும். அதோட கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என்ன நீ சாக போறடா அப்படின்னு சொல்லும்போது அதோட தலை துண்டா போகாம தலை மட்டும் அப்படி நகுந்து அப்படியே நின்றுட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு, என்னது இது இன்னும் சாகலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காப்ளின் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி நசுக்கிட்டு அது பயங்கரமா கத்திட்டு இருக்கும். கத்தி நம்ம ஹீரோவை மூஞ்சியோடு சேர்த்து ஒரு அடி அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி தரையில விழுந்துருவான். அச்சா என்னடா இது, நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த காப்ளின் அதோட காலை வச்சு நம்ம ஹீரோட மூஞ்சோட சேர்த்து ஒரு மிதிக்கும் பாருங்க. அப்படி அது மிதிச்ச மிதியில தரையெல்லாம் பேந்து வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நல்ல வேளை நம்ம ஹீரோ அதுகிட்ட மிதி வாங்காம ஜஸ்ட் மிஸ் டாஜ் பண்ணி உருண்டு போய் தூரமா நிற்பான். அப்படி அந்த காப்ளின்ல பார்க்கும்போது அது வெறித்தனமா நடந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இதோட வெப்பனும் இதோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி சண்டை போடணும், ஆனா வாடா வாடா இந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போவார். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த காப்ளின், என்ன அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, டேய் தப்பிச்சு ஓடுறியா அப்படின்னு கோவப்பட்டு கத்தி அதோட வெப்பனை வச்சுட்டு கத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, டேய் முடிஞ்சான புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு மேல கத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த காப்ளின் நம்ம ஹீரோ துரத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தா
நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீடு இருக்கும். அதை பார்த்து அந்த காப்ளின் நீ அங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த காப்ளின் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ராக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவனுக்கு கையில் பயங்கரமாக அடிபட்டனால அந்த காப்ளின் பிடிச்சி நசுக்கினால வழியில் அப்படி துடிச்சிக்கிட்டு இருப்பான். என்னடா இது இப்படி பயங்கரமாக அட்டாக் பண்ணுது, சரி நான் சீக்கிரம் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்லேருந்து ஒரு பேப்பர் ஸ்க்ரோலை வாங்கிட்டு அதை அப்படியே கிழிச்சு அந்த மந்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புலேருந்து தாக்கத்தை அப்படி குறைக்கிறதுக்கு ஒரு பவர் வாங்குவான். அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கும்போது அந்த வீட்டை உடச்சிக்கிட்டு அந்த காப்ளின் உள்ளே வரும் பாருங்க. பின்னாடி நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் திரும்பாத ஐயோ திரும்பிட்டானா, ஆயிடா காப்ளின் எப்படி இருக்க, சரி நம்ம கொஞ்சம் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அந்த காப்ளின் கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பாய் அந்த காப்ளின் அதோட ஸ்வாட் எடுத்து சும்மா சரசர இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டி வீசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி அப்படி போய்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னால் டாஜ் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஓங்கி ஒரு ஸ்வாடை வச்சு ஒரு அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு செவுத்துல போய் விழுந்துருவான். நம்ம ஹீரோக்கு டேமேஜ் பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த காப்ளின் ஸ்வாடை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக பயங்கரமாக வில்லத்தனமாக வந்துட்டு இருக்கும், பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு டேய் காப்ளின் இந்தாடா வச்சுக்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் இருந்த வெப்பனை அந்த காப்ளினை பார்த்து தூக்கி வீசுவானா. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த காப்ளின் என்னடா இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்குமா அந்த காப்ளின். அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் என்ன காமெடியாக பண்ணேன், சிரிச்சிட்டு இருக்க, சிரி நல்லா சிரி, இதுதான் அவனோட கடைசி சிரிப்பாக இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வீசினா பார்த்தீங்களா, அந்த வெப்பன் அந்த காப்ளின் மேலே படாமல் அங்கே இருக்க ஒரு தூண் மேலே மரத்தூணில் போய் அடிச்சு சொருவிட்டு நிற்குது. அப்போ நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு அந்த காப்ளினை பார்த்துட்டு டே கடைசியாக உன் கன்றாவியான மூஞ்ச நான் பார்த்துட்டேன்டா வரட்டாமாமே எட்டுரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஜன்னல்லேருந்து அப்படி குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அந்த காப்ளின் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த வீட்டிலேருந்து குதிச்சு அங்கேருந்து சும்மா பின்னங்கால் பொட்டரையில் அடிக்க ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தியை தூக்கி வீசினா பார்த்தீங்களா, அவனோட வெப்பனு அந்த மரத்தில் போய் சொரிந்துச்சு. அதை அப்போ டம்மால்னு வெடிச்சு சதறு பாருங்க. அவ்வளோதான், உள்ளே இருந்த காப்ளின் செத்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த காப்ளினை கொண்டுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஓடின் கடவுளை யோசிச்சு பார்த்து டேய் எல்லாம் ஒன்னால தான்டா, இப்படி என்னை மாட்ட வச்சுட்டியோடா, உன்னை விட மாட்டேன், எனக்கா காத்துரு, உன்னை வந்து கொன்னே திருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ராக்கு அந்த காப்ளினை கொண்டுனால சிஸ்டம்லாம் பாக்கி நீங்கள் லெவலப் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரெட்டும் ஒரு ரிவார்டு பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு 2 ரிவார்டையும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சிஸ்டம். இந்த ரிவார்டெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பான். பரவாயில்லையே ரிவார்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிவார்டு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டு பாக்ஸை நம்ம ஹீரோ எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வருவான். இதுதான் பாக்கெட் சிட்டி அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வந்து சொல்லும். நம்ம ஹீரோ பரவாயில்லையே பாக்கெட் சிட்டிக்கு வந்துட்டேனா, இங்கே ஒருத்தன் இருப்பானே ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான். ஓடினே நீ திரும்ப என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான்னு தெரியுது, என்னை வெயிட் பண்ணுறா, அவனை சீக்கிரம் வந்து கொள்றேன்டா, சரி நான் ரொம்ப டென்ஷனாகிறேன், இங்கே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒருத்தனை அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான ஆள் இருப்பான். அவன் தான் இங்கே ட்ரைனிங் எடுக்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சிருப்பான். அங்கே அந்த ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்க அந்த கிழவங்கிட்ட நம்ம ஹீரோ ட்ரைனிங் நான் பண்ணணும், உன்னோட ட்ரைனிங் சென்டரில் எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அவன் 20 கோல்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோதானே 30 கோல்டு கூட கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போவான். அங்கே பார்த்தா அங்கே ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதில் அடித்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த கிழமை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்காக அங்கே போய் சண்டை போடலான்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. அவனுங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அவனுங்க மத்தியில் நம்ம ஹீரோ அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த பொம்மை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு அடின்னு அடிப்பான். சும்மா அடிச்ச அடியில் அந்த இடமே அதிரிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த மொட்டை தலையெல்லாம் யாரா அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துருந்தவங்க 2 பேரும் ஒருத்தன் பேசிகிட்டே போவான். யாரா அவன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கான், எங்கிறதுல வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டே போவானுங்க. நம்ம ஹீரோ 1 நாள் 2 நாள் 10 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி அதை போட்டு அடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். அடிச்ச அடியில் அந்த பொம்மையோட தலையெல்லாம் தனியாக பறந்து போயிடுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தால் கூட சிஸ்டம் பாப்பாகி எனக்கு லெவலப்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் கொடுத்த ஒரு பிரெட் ரிவார்டு இருக்கும். அந்த பிரெட் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டு அவனோட மேஜிக் பவரை அப்படி லெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி லெவலப் பண்ணும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பிரெட்டோட பவர் எப்படி வேலை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொம்மையை அப்படி வேகமாக ஓங்கி குத்துவான் பாருங்க. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. என்னது ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அது அப்படி நசுங்கி சதறி போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ பரவாயில்லையே, ட்ரைனிங் எடுக்க என்னோட ஸ்டாமினா பவர் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு, டேய் ஓடினு வெயிட் பண்ணுறா, நான் அவனை கடைசியாக வந்து பார்த்து இந்த தடவை உன்னை கொன்னே திருவன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாகி ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ 10 நாளைக்கு மேலே இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த கிழமை இருக்கான் பாருங்க, அவன் வந்துட்டு டே தம்பி நான் உன்னை 10 நாளாக உன்னிப்பாக பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு தீவிரமாக ட்ரைனிங் எடுக்கிறவன நான் பார்த்ததே இல்லை, நீ என்னை ஃபாலோ பண்ணி நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ
என்னத்த காட்ட போறேன் அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அந்த கிழவன் நம்ம ஹீரோவை ஒரு சுரங்க பாதையில கூட்டு போவான். நம்ம ஹீரோ என்னையா ஏதோ அகல பாதாளத்துக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த கிழவன், தம்பி ஃபாலோ பண்ணு தம்பி, உனக்கான இடம் இதுதான் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு, ஐயோ இவன் சொல்ல மாட்டானே, எனக்கு கடுப்பேத்துறானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த இடத்துக்கு போனா ஒரு பயங்கரமா பெரிய இரும்பு கதை இருக்கும். அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ரோபோட் பொம்மையெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, யோ என்னையாது ஏதோ ரோபோட்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த கிழவர், யோ இதுதான் அட்வான்ஸ் ட்ரைனிங் கிரவுண்டு, இது உனக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், அதனால நீ இங்க ட்ரைனிங் எடு, உனக்கு இது கரெக்டா இருக்கும். அங்க பாரு அந்த ரோபோட்டுக்கு நடுவில் அந்த பச்சை கலர் ஸ்டோன், மேஜிக்கல் ஸ்டோன் இருக்கு பாத்தியா, அது மனுஷங்களை மாதிரி அப்படி சண்டை போட உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க சண்டை போட்ட அப்படின்னா மனுஷங்க கூட சண்டை போற அளவுக்கு லெவல் அதிகரிச்சுட்டே போகும். இது உனக்காக செய்யப்பட்ட மாதிரி, நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, ட்ரை பண்ணணுமா அவ்வளவுதானே, ட்ரை பண்ணிட்டா போச்சு, இது செம்ம ஃபன்னா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனோன்னே கதவை டப்புன்னு பூட்டிடுவாங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அங்க இருக்க அந்த பொம்மைங்க கூடலாம் சும்மா பயங்கரமா சண்டை போடுவாரு. பொம்மைங்களா, நீங்களா என் கூட சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ பவரா இருக்கீங்களா பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அங்க இருக்க எல்லா பொம்மை கூட அடிச்சு சதறடிச்சிட்டு இருப்பான், எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அதுங்களும் நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்படி சண்டை போய்கிட்டே இருக்கும் பாருங்க எல்லாத்துக்குமே. அங்க நம்ம ஹீரோ, பரவாயில்ல ஸ்ட்ராங்கான பொம்மையும் இருக்கதா சரிங்க, வாங்கடா அடிச்சுக்கலான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பறந்து பேய் மாதிரி போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா 5 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த கதவை அப்படியே திறக்குது. நம்ம ஹீரோ டாப்புன்னு காலை வச்சுட்டு சும்மா கெத்தா நடந்து வருவான். ஆறா சும்மா அல்லும். பரவாயில்ல, அந்த கிழமை சொன்ன மாதிரியே இது ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் சென்டர் தான். நல்லா இருந்துச்சு. நானும் நிறைய அப்டேட் பண்ணிட்டேன், லெவலப் ஆயிருக்கேன். ஆனால் அந்த பொம்மைங்க சொன்னது போட்டு என்னை பொழந்து கட்டுறானுங்க, என்ன ஆடி அடிக்கிறானுங்க, என்னமா வலிக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொம்மைங்க அடிச்சதை அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அந்த அடிலாம் ஒர்த்து தான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அடுத்த கட்ட சம்பவமா கிரேட் சிட்டி கேட்டானுக்கு போறான். அங்க ஒரு பெரிய பில்டிங்குள்ள ஒருத்தர் மூஞ்சில துணியை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவர் பெர்ச கில்டை சேர்ந்த ஒரு பயங்கரமான மாஸ்டர். அவர்கிட்ட போய், மாஸ்டர் நான் உங்க கஸ்டமர் வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது கஸ்டமர், அடே தம்பி இந்த இடம் உனக்கு என்ன தெரியுமா அப்படி சொல்லும்போது, தெரியும் மாஸ்டர், நீங்க பெர்ச கில்டை சேர்ந்தவர், எனக்கு வெப்பன் கொடுக்க போறீங்க அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல தம்பி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கியா, வா வெப்பன் என்னென்ன இருக்குன்னு உனக்கு காட்டுறேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ராக் அப்படியே சிரிச்சுட்டு வெப்பனை பார்த்து எடுத்து எல்லாத்தையுமே பொழந்து கட்ட போறேன் அப்படி சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா வெப்பனை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாரு. அங்க பயங்கரமான வெப்பன்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட ரொம்ப ஃபேவரட் வெப்பனான கோடாரி இருக்கிறான், அதை எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லட்டிட்டு எப்படி எவ்வளோ ஃபாஸ்டா வெப்பனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே சர்ன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பான். அவன் அந்த வெப்பனை எடுத்துட்டு, இது செம்மையா இருக்குது, இதை வச்சு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்க போறேன், பார்த்தாதைக்கு அந்த கடலோடலாம் கையில சிக்கினாங்க, கழுத்தை சரக்குன்னு அழுத்து போட்டு தள்ளிடுவேன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாகி, உங்களுக்கு ஒரு புது ரியல் ஹிட் அண்ட் குவெஸ்ட் வந்திருக்கு, இதோட பேரு வைல்டு விண்ட் காட்டு புயல் அப்படி சொன்னோன்னே இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது ஹிட் அண்ட் குவெஸ்டா, இதை அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த வெப்பனை வாங்குறதுக்கு காசு வேணும், நான் உடனே லோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு பேங்க்ல போய், அக்கா லோன் கொடுங்கக்கா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அந்த அக்கா, லோனா எங்க உங்க பேரு, நீங்க பாக்குற வேலையை சொல்லுங்க அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ, என் பேரு ராக்குங்க, எந்த வேலை பார்த்தா அதிக லோன் கொடுப்பீங்களோ அந்த வேலை தாங்க பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு லோனை வாங்கிட்டு வந்து இங்க வெப்பனை வாங்கிடுவான். வெப்பனை வாங்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டு அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், மக்கள் எல்லாம் அங்கிட்ட இங்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க உட்காந்து சிஸ்டத்தை பார்த்துட்டு, அது என்ன வைல்டு விண்ட் காட்டு புயல் என்னன்னு நான் யோசிச்சு பார்த்தாலுமே அது என்ன டாஸ்க்னே தெரியல, ஹிடன் டாஸ்க் வேற என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்கலாம் என்ன பைத்தியமாவேன் அப்படி சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, இது அந்த இடம் தானே, அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்க எல்லாருமே கவனிங்க, ஹாரஸ் ஃபாரஸ்ட்ன்ற இடத்துல ஹை ஆர்க்கோட கேம்ப் இருக்குது, அங்கே என்ன ஒரு நைட்டு கூட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15 சில்வர் காயின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அதை கேட்டு அங்கேருந்து ஒரு பயங்கரமான நைட் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன், நான் ஒரு பயங்கரமான நைட்டு, நான் உன்னை அங்கே கூட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோனை பாட்டு, உன்னை பார்த்தாலே நம்புற மாதிரி தெரியல, இங்கேருந்து போயிரு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, மூஞ்சா பாரு நல்லா குடமிளகா மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே அவன் கடுப்பாய், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும், நான் இங்கே வந்துட்டேன், நீ என்னை எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திட்ட, ஒழுங்கா காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என் கூட சண்டைக்கு வரியா அப்படி சொல்லிட்டு மிரட்டோன்னே, யாரா நீ பொடி பையலே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாய், நீ ஓவரா பேசுற, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னது சாகணும்னு ஆசையா, சரி வாடா சண்டை வச்சுக்கலாம் வரியா அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கு நேருக்கு நேரம் நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ, சரி சண்டைக்கு வச்சுக்கலாம் வா, வெப்பன்லாம் வேண்டாம் வெறும் கையிலே சண்டை போட்டுக்கலாம் அப்படி சொன்னோன்னே 2 பேருமே சண்டைக்கு ரெடி ஆவாங்க.
டே பொடிப்பையில உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த நைட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ 2 பேத்துக்குமே சிங்கிள்ஸ் ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தா ஒரு 3 பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த சிவப்பு துண்டு, அந்த மந்திரவாதி பொண்ணு, ஒரு நர்ஸ் பொண்ணு, இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே சண்டை ஆரம்பிக்கும் போது பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே போன அந்த 3 பேரும் ஆமா இங்கே என்ன நடக்குது தொட்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த நைட்டுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்படி அவன் வெப்பனை வச்சுட்டு ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோ வெப்பன்லாம் வேண்டாம் உன்னை அசால்ட்டா வெறும் கையாலே குத்தி கொள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டக்கூடாத அந்த நடுவரில் காட்டி அவனை ரொம்ப கடுப்பேற்றி விட்டுருவாரு. அவன் கடுப்பாய் கையில் இருக்க வெப்பனை எடுத்து நம்ம ஹீரோட நடு மண்டியில் டம்முன்னு போட பார்ப்பான். நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா டார்ஜ் பண்ணி நவுண்டு நின்னோன்னே அந்த அடி தரையில் பட்டு தரையெல்லாம் பேந்து நின்றோம். மறுபடியும் விடாம அவனோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு சைடில் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அசால்ட்டாக டார்ஜ் பண்ணிட்டு இருக்க போது அதை பார்த்து அந்த நைட்டு கடுப்பாகி என்னடா அது ஒரு அட்டாக் கூட இவன் மேலே விழ மாட்டேங்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிக்கிட்ட போயிட்டு டேய் இப்போ நான் என்னோட அட்டாக் ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விழுத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பாயி உனக்கு என்ன திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த நைட்டு சொல்லுவான். என்ன திமிரு இருக்கணுமா இந்த திமிரு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அவனோட மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுவாரு. அவன் போட்டிருக்க அந்த தலை கவசம் எல்லாம் அப்படி நொறுங்கி போயிடும். அடி தவறாலேயே ஒரு குத்து விழுந்துரும் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி அந்த ரோபோட்ஸ் கிட்ட சண்டை போட்டது ரொம்பவே நல்லதாக போச்சு. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் சிங்கிள்ஸில் வச்சு செய்யலாம் நல்ல ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிப்பார் பாருங்க. அடிச்சு அடியில் அப்படியே மல்லாக்க படுத்துருவான். அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு துணி போட்ட ஒருத்தன் வந்து பார்த்தான் பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு என்னடா அவன் வெறும் கையாலேயே அவனோட ஆர்மரையை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூத்துல அவன் வயிற்றுல இந்த ஆர்மர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டீல் ஆர்மரே சல்லி சல்லியா நொறுங்கி போய் அவனோட உடம்பே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோ டேய் இப்போ சொல்லு நான் என்ன பொடிப்பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சை பிடிச்சி தரையில் ஓங்கி ஒரு அடிப்பார் பாருங்க. அவ்வளோதான் அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அப்படி அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணானா வாயை பேர்னு பிறந்திருப்பான். மண்ணோட மண்ணா அப்படி புதஞ்ச மாதிரி இருப்பான். ஆர்மரெல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கி போயிருக்கும். நம்ம ஹீரோ கெத்தா நிற்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாரா அவன் இவன் பார்த்தா புது பையன் மாதிரி இருக்கான் இவன் இவ்வளோ பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட கையை பார்த்துட்டு பரவாயில்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அந்த 3 பேர் வருவானுங்க. அந்த மந்திரவாதி பொண்ணு நர்ஸ் பொண்ணு அப்புறம் அந்த சிவப்பு துணி போட்ட அந்த பையன் அவன்லாம் வந்துட்டு நான் வேணா உங்களை அந்த ஆர்க்கு கேம்புக்கு கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னே. ஓ அப்படியா கூட்டு போ ஆனால் 15 சில்வர் கொடுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீங்கள் என் கூட வர சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருவாங்க. நம்ம ஹீரோவும் இவங்களை பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இவங்க கூட போனால் நல்ல டைம் பாஸ் ஆகும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவான். அப்புறம் எல்லாருமே அந்த ஆர்க்கு கேம்ப் இருக்கிற அந்த ஹாரஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டு போவாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட அப்படி போகும்போது அங்கே பார்த்தா அந்த ஹையார்க்கோட மான்சஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுங்க தனியாக கேம்ப் போட்டு அந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அங்கே வந்த உடனே அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டவன் நம்ம ஹையார்க்கு மான்சஸ் இருக்கிற அந்த கேம்புக்கு வந்துட்டோம் நம்ம கவனமாக இருக்கணும் ஒருத்தன் அலர்ட் பண்ணாலும் மொத்தமாக கூடிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் ஒரு சிக்கன் துண்டு பெரிய துண்டு அங்கே தூக்கி போட்டு அங்கே 2 பேரை கவனத்தை திசை திருப்பிட்டு இந்த பக்கம் போவானுங்க. அங்கே வாசலில் ஒரு ஹையார்க்கு மான்ஸ்டர் பாதுகாப்பாக நின்றுப்பானா. உடனே இந்த தொப்பி போட்ட மந்திரவாதி பொண்ணு அவரோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த ஹையார்க்கு மான்ஸ்டரோட வாயை திறக்காத மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு வாயை கட்டி விட்டுருவா. அதனால அந்த ஹையார்க்கு மான்ஸ்டரால கத்த முடியாது. உடனே அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டவன் வேகாம போய் அந்த ஹையார்க்கு மான்ஸ்டர் அடிச்சு நாக் அவுட் பண்ணி போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரிடா உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹையார்க்கு மான்ஸ்டர் இருக்க அந்த கேம்புக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. இங்கே இருக்க அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டவனும் என்ன காசு கொடுத்து விரட்டி அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ் பொண்ணு அங்கே மந்திரவாதி பொண்ணுக்கிட்டலாம் இவன் ஏன் இப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்மளை கூட்டு வந்திருக்கான் இவன் யார் என்னன்னே தெரியல பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி சந்தேகப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஐயாருக்கு மான்ஸ்டரோட அந்த கேம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா ஐயாருக்கு மான்ஸ்டர்கிட்டையும் டேய் வாங்கடா வாண்டா சண்டைக்கு வாங்கடா வந்துட்டேன்டா சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க மொத்தமாக வந்து எல்லாருமே அடி வாங்கிட்டு சாகணும் சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா ஐயாருக்கு மான்ஸ்டரையும் சண்டையை கூப்பிடுவான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்கு வச்சுட்டு இருப்பான். இங்கே இருக்கிற ஐயாருக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இன்னும் பெரிய பெரிய பாம்பு மான்ஸ்டரு நிறைய வித்தியாசமான மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி நிறைய ரிவார்டு எடுத்து கடைசியில் நான் அந்த ஓடின் கார்டை போட்டு தள்ளியே ஆகணும் என்னால் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஐயாருக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சண்டையை கூப்பிடுவான். இதுக்கு எதுக்கு பதுங்கி போயிருக்கணும் சும்மா தடாலடியா உள்ள இறங்கிருக்கலாம்ல. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஐயாருக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சண்டைக்கு கூப்பிட்ட உடனே ஏதோ சாதாரணமாக ஐயாருக்கு மான்ஸ்டர் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சும்மா ஆர்மர்லாம் போட்டு ஜெய்ஜாண்டிக்கா பனை மரத்தில் பாதி வசத்தில் நிற்பான் பாருங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யாரா அவன் இப்படி இருக்கான் சாதாரண ஐயாருக்கு மான்ஸ்டர் தான் இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா இவனை புதுசாக இருக்கான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டனோ இப்படி தாண்ட அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுற்றி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் சண்டையை கூப்பிடலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்காகாது இப்படி பயந்தா நான் எப்படி ஓடின கொள்வேன் அதனால இவங்கள சண்டையை கூப்பிட்டு போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ சண்டையை
கண்ணை மூடிட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். டேய் தடிமாட்டுக்கு போறதவனே வாடா சண்டைக்கு வாடா, ஒத்தைக்கு ஒத்தைக்கு பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஹையார்க் மான்ஸ்டர் சண்டைக்கு கூப்பிட்ட உடனே, டேய் சாதாரண மனுஷன் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற பெரிய கோடாரி வெப்பன் வச்சுட்டு நம்ம ஹீரோ பட்டார்னு அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ நான் இதுதான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனை வச்சு தடுத்துருவாரு. அப்படி தடுத்துட்டு அவனை ஒரு அடி அடிச்சோன்னே அப்படி பறந்து போய் நின்றுருப்பான். அவன் அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனை சாதாரணமாக நினச்சிட்டேன் அப்படின்னு பேட்டில் கிரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஹையார்க் மான்ஸ்டர் கத்தும். அப்படி கத்துன உடனே நம்ம ஹீரோட அந்த ஸ்டாமினா பவர் அப்படி கொஞ்சமாக ட்ரெயின் ஆகுமா. அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே இவங்க கிட்ட மேஜிக் பவர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹையார்க் மான்ஸ்டர் டேய் வீக்கான சாதாரண மனுஷனை என் கையால் வெட்டுப்பட்டு சாவிடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ என்னது நான் வீக்கானவனா, அதை நீ பார்க்க தானே போறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக இருக்கும்போது அந்த ஹையார்க் மான்ஸ்டர் கோடாரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அதே நேரம் நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணதில்லை. அந்த ஹையார்க் மான்ஸ்டர் கடுப்பாகி டேய் சாதாரண மனுஷன் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேகமாக ஒரு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணி பின்னாடி பின்னாடி போயிட்டே இருப்பான். அந்த ஹையார்க் மான்ஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு சாதாரண மனுஷன் தானே இவன் மேலே எதுக்கு என்னோட அட்டாக் விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும்போது அதை பார்த்து கடுப்பானவன் டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு கோடையை வச்சு அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டே என்ன அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரா. அதை பார்த்து கடுப்பாயிருவான் அந்த ஹையார்க் மான்ஸ்டர். அப்போ நம்ம ஹீரோ பட்டார்னு வயிற்றுலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சோன்னே அவனுக்கு கதியெல்லாம் கலங்கிரும். என்ன சண்டை போடுறதை விட்டுட்டு கீழே உட்காந்துட்டு எனக்கு கதறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹையார்க் மான்ஸ்டர் கடுப்பாய் பறந்து வந்து உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பறந்து வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியோட பவர் யூஸ் பண்ணி பறந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. அப்படி மூஞ்சுக்கு நேரம் அந்த வெப்பன் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த ஹையார்க் மான்ஸ்டர் இவன் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ பட்டார்னு மூஞ்சுக்கு நேரம் அந்த வெப்பனை வச்சு ஒரே போடு அடிச்சு அடியில் அந்த ஹையார்க் மான்ஸ்டர் அவ்வளோதான் கதை முடிஞ்சிடும். அது அப்படி கதை முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டமில் லெவலப் ஆகிருக்கு, நீங்கள் நல்லா பவர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்படியே போனால் நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே மிஞ்சிருவேன், லெவலப் ஆகிக்கிட்டு கடைசி லெவலுக்கு நான் சீக்கிரம் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு வாரியர் ஹையார்க் மான்ஸ்டர் வரும். பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருக்கும். அந்த தாடி வச்ச ஹையார்க் மான்ஸ்டர் தான். டேய் நீ அவனை கொண்டுட்ட முடிஞ்சா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நேருக்கு நேரம் நின்றுருக்கோம். அவ்வளோதானே சண்டை போட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நான் தான்டா கிங் ஆஃப் வயலன்ஸ் அந்த ஹையார்க் மான்ஸ்டரும் சண்டைக்கு ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட்ல இருக்க பெர்செக் அந்த பவர் மூலமாக நம்ம ஹீரோட அந்த மானா பவர் அப்படி சுற்றி புகை மண்டலமாக வெளியே வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு அந்த பெர்செக் அவன் இந்த கோடாரியை செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் செஞ்சு கொடுத்துருக்கான். என்னோட அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் மூலமாக என்னோட ஆரா பவர் சும்மா மின்னுது போக மண்டலமாக வருது, இதை பார்த்தே பயந்துருவானுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹையார்க் மான்ஸ்டர் யாரா அவன் பைத்தியமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தாவி வந்து அந்த ஹையார்க் மான்ஸ்டர் மேலேயே ஒரே அடிச்ச அடியில் அது டாஜ் பண்ணாலுமே அந்த ஹையார்க் மான்ஸ்டரால முடியாது. நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணி வந்துட்டு மறுபடியும் வேகமாக ஓடி வந்து அட்டாக் பண்ணுவார். சும்மா சரசரன்னு அந்த கோடாரியை சுற்றிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு வெட்டிக்கிட்டே இருப்பார். அந்த ஹையார்க் வாரியர் அந்த சோல்ஜரும் என்னடா அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சண்டை போகிறானே, இவன் மனுஷன் மாதிரியே தெரியலையே, இவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலாக பவர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அதே நேரம் அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மற்ற ஹையார்க் மான்ஸ்டர் சாதாரண மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது இங்கே, நம்மளோட பாஸ் ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹையார்க் மான்ஸ்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ விடாமல் விரட்டி அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஹையார்க் மான்ஸ்டர் த்ரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போட அந்த த்ரோவிங் மூலமாக ஸ்வாட் அட்டாக் வேகமாக நம்ம ஹீரோவை அடிக்க வரும். நம்ம ஹீரோ குறுக்க வச்சிருந்த அந்த வெப்பன் ரெண்டாக உடஞ்சிட நம்ம ஹீரோவோட அந்த மானா பவர் கொஞ்சம் டவுன் ஆயிரும். இருந்தாலும் நம்ம ஹீரோ நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், பாதி வெப்பனை வச்சு உன்னை கொன்னே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா நான் அவனை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் அவனை பார்த்து கத்திட்டு இருப்பாரு. அதை பார்த்து ஹையார்க் மான்ஸ்டர் இவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான், என்ன பண்ண போறான், டேய் உனக்கு தைரியம் இருந்தா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையார்க் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து கத்துனோடனே நம்ம ஹீரோ டேய் நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுடா, நான் ஓடி இருந்தா கழுத்து இருக்கலாம்னு வந்திருக்கேன், முதல்ல உன் கழுத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அவங்ககிட்ட போய் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அடிப்பாக இருப்பாருங்க. அந்த ஆரா பவர் மூலமாக அவனை பிடிச்சி அடித்ததில் அவனால் நகரவே முடியாது. நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஹையார்க் மான்ஸ்டர் ஸ்வாட் எடுத்து தடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ டேய் நிப்பாட்றா நான் அவனை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் சும்மா அவரோட வெப்பனை எடுத்து அடிக்க வரும்போது அதே நேரம் அந்த ஹையார்க் மான்ஸ்டர் அதோட வெப்பனை அடித்து நம்ம ஹீரோவை பறக்க விட்டுருவான். அவ்வளோதான் நம்ம ஹீரோவை அடித்து நாக் அவுட் பண்ணுற நிலைமைக்கு போயிடும். அதோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோட மேலே குத்துலான்னு சொல்லிட்டு ஏன் பண்ணி குத்த வரும்போது நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணி நீ தப்பு பண்ணிட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நான் தான் அந்த ராக் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அது மறுபடியும் அதை அயன் பிளேடிங் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். அந்த ஐயாக்கு மாஸ்டர் தான் தடுத்து நிப்பாட்டினாலுமே நம்ம ஹீரோ விடாம அடிச்சு அந்த பாதுகாப்புக்கு வச்சிருந்த அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே அந்த கோடாரியோட கைப்பிடியை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு வெட்டுவான் பாருங்க அந்த ஐயாருக்கு மாஸ்டரை. அவ்வளோதான், அது வெட்டினதுல ரத்தம் தெறிக்கும். அந்த ஐயாருக்கு மாஸ்டர் அந்த வாரியர் பாஸ் அதோட கதை அதோட முடிஞ்சிடும். அது செத்து போனோன்னே அது அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து டேய் நீ ஸ்ட்ராங்காக தான்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்னால் அதை நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அது இறந்து அப்படி காத்தா மறைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது லெவலப்னு சொல்லிட்டு லெவலப் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அங்கே இருக்க மற்ற ஐயாருக்கு மாஸ்டர்லாம் பாஸ் நீங்கள் தான் எங்களுக்கு இனிமே பாஸ், எங்களோட பாஸை நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ ஹீலிங் பர்சன்லாம் குடிச்சிட்டு நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் நான் இதோட நிப்பாட்ட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஐயாருக்கு மாஸ்டர்லாம் நம்ம ஹீரோவை தான் பாஸாக ஏற்றுக்கும் இல்லையா, முத்தி போட்டு நீங்கள் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வரிசையாக நிற்கும் போது நம்ம ஹீரோ அதுக்கு தலைவன் ஆவான்னு பார்த்தா அங்கே இருக்கிற மற்ற எல்லா ஐயாருக்கு மாஸ்டரையும் சும்மா வெட்டி துண்டா வெட்டி போட்டு தள்ளிடுறான். நம்ம ஹீரோ ராக்கு அந்த 2 ஐயாருக்கு வாரியர்ஸை கொண்டதுக்கப்புறம் மற்ற ஐயாருக்கு மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொள்ளலைங்க, அவங்கள உயிரோட விட்டுட்டு வந்தான். இங்கே பேட்டன் சிட்டிக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபைண்டன் முன்னாடி உட்காந்துட்டு அவனோட அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஹீரோ லெவலப் ஆகி இப்போ 19வது லெவலுக்கு போயிட்டான். பரவாயில்லையே, இப்படியே போயிட்டு இருந்தா நிறைய காசு சம்பாதிச்சு சீக்கிரமா ஓடின கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். நான் அந்த மற்ற ஐயாருக்கு மாஸ்டரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், அவனுக்கு யூஸ் ஆவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இப்போ நான் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்னு கட் பண்ணா இந்த பக்கம் கறி கடைக்கு போறான். அங்க கசாப்பு கடைக்காரரு ஒரு மிகப்பெரிய ஒரு கறி துண்டை எடுத்துட்டு அதை எலும்போடு சேர்த்து ஒரே வெட்டில் வெட்டிடுவாரு. வெட்டிட்டு நம்ம ஹீரோ பார்த்து தம்பி இதுதான் புச்சர் ஸ்டைலு, புச்சர் ஸ்கில்ல கத்துக்கோ, அப்பதான் ஒரே வெட்டில் எலும்போட வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படியா நான் அதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த எலும்போட வெட்டுறது எப்படியான்னு சொல்லிட்டு அந்த புச்சர் ஸ்கில்ல கத்துக்குவான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் புக்கெல்லாம் படிச்சுட்டு இந்த ஸ்கில்லையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு புக்கை படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு ஸ்கில்லு, அதாவது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு முதலுதவி பண்ற அந்த ஸ்கில்லையும் கத்துக்குவான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில் எல்லாம் நம்ம ஹீரோ கத்துக்குவான். அது பத்தாது நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க அந்த கோடாரி வெப்பனை சில்வரால கவர் பண்ணி அப்கிரேட் பண்ணி வெறித்தனமா மாத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. இது நல்லா இருக்கே, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கேட்டான் சிட்டில இருக்க பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குவான். போகும்போது என்னடா அது இந்த அளவுக்கு நாருதே, நான் நினைச்சதை விட இந்த அளவுக்கு நாரும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இருக்கிற அந்த குவெஸ்ட் என்னன்னா மிகப்பெரிய ராட்சச விஷம் நிறைந்த எலிகள் இருக்கும், அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்படி உள்ள போகும்போது ஒரு மிகப்பெரிய எலி, பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கு அந்த எலி, மூஞ்செல்லாம் கொப்பளமா வந்து வாயெல்லாம் பச்சை கலரில் எச்சு வடிஞ்சிட்டு பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சே என்னடா அது கருமத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வேகமா நம்ம ஹீரோ அப்படி கடிக்கிறதுக்கு பாஞ்சு வரும். நம்ம ஹீரோ அவனோட கோடாரி வெப்பனை வச்சு சென்டர்லேயே ஒரு போடு 2ஆ பொழந்து போட்டு தள்ளிடுவான். அதை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தூரத்துல பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து 2 3 4 நிறைய பெரிய எலிங்க ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கோடாரியா சும்மா ஹெலிகாப்டர் ஸ்டைல் மாதிரி சும்மா வேகமா சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் வேகமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே துண்டா வெட்டிட்டு இருப்பான். அதுங்க ஒண்ணு விடாம வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ இதுதான்டா என் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா எலியும் துண்டா வெட்டி அந்த சாக்கடைக்குள்ளேயே தள்ளி விட்டு கையில அந்த கோடாரி வச்சிருப்பான். அந்த கோடாரியோட அந்த கைப்பிடியில ரவுண்டா ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஹீரோ கையை விட்டு அந்த கோடாரியை சுத்திட்டு ஸ்டைலா நின்றுட்டு இருப்பான். இந்த மாதிரி எலிங்க நிறைய இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு பாஸ் இருக்கணுமே, அதை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த எல்லா எலிகளை விடையும் வவ்வால் மாதிரி மிகப்பெரிய ஒரு எலி வந்து நிக்குது. அதுதான் இந்த எலிங்களுக்கு எல்லாமே பாஸ். அதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டியா இப்போதான் என்னோட உண்மையான வேட்டையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த எலியும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்திட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னடா இதுக்கு முன்னாடி வந்த எலியை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு, கத்தினாலே இவ்வளவு பயங்கரமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாஸ் எலி வாழை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த வால்ல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி டாஜ் பண்ணிட்டு அவனோட அந்த கோடரை வச்சு ஒரே வெட்டு துண்டா வெட்டி விட்டோன்னே அந்த எலி பயங்கரமா வழியில கத்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து மறுபடியும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர் ஸ்டைல சும்மா மாசா சுத்திட்டு இருப்பான். என்ன ஒழுங்கா சண்டைக்கு வரியா, அவனை வழி இல்லாம வேணா கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலி வாயை ஏதோ கொப்பிடிச்சுக்கிட்டு பொலிச்சுன்னு காரி துப்பும் பாருங்க. அது பச்சை கலர்ல ஏதோ பந்து மாதிரி உருண்டு நம்ம ஹீரோ கிட்ட பறந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை அப்படி டாஜ் பண்ணி இந்த பக்கம் நவுண்டு போவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கையில போட்டு கீழே விழும். அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண எச்சிலுங்க, அது ஒரு ஆசிட் மாதிரி பாய்சனு. அது நம்ம ஹீரோவோட அந்த சட்டையவே அப்படியே அரிச்சிருது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது இப்படியே விட்டா வேலைக்காகாது, இது ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவப்பட்டு வார் கிரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் விடுவான் பாருங்க. அதனால அந்த எலியோட
அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோட அந்த கோடரை எடுத்துட்டு கையில வச்சுட்டு இன்னொரு கையில மடக்கிட்டு அந்த கோடர்ல ரவுண்டு மாதிரி ஒரு புடி இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அடிச்ச அடியில் அந்த எலிக்கு பயங்கரமான காயமாயிரும். நம்ம ஹீரோ அதை பார்த்து உன்னோட பாய்சன்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பான். அந்த எலி மறுபடியும் பார்த்தா அதோட உடம்பை ஹீல் பண்ணிட்டு சண்டைக்கு வந்துடும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பரவாயில்லையே உன்னால ஹீல்லாம் பண்ண முடியுதா, இதுக்கப்புறம் உன்னால ஹீல் பண்ண முடியாத மாதிரி வெட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த எலி சம கோவத்தில் அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது நம்ம ஹீரோ டேஷ் ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வச்சுட்டு ஒரே போடு சும்மா சரசரன்னு வெட்டிட்டு நான் இதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன், இவ்வளோ நேரம் விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே வெட்டு துண்டா வெட்டி விட்டுருவோம். அதோட தலை கை காலெல்லாம் துண்டு துண்டாக போயிடும். அவ்வளோதான். அது செத்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கெத்தா கோடரை வச்சு நின்றுட்டு இருக்கும்போது என்ன வாயை பொழந்திருக்கே ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அதை தலை மேலே காலை வச்சுட்டு சும்மா கெத்தா சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ லெவல் 2 ஆயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த எலியோட ஆசிட் பட்ட அந்த கை இடத்துல நம்ம ஹீரோ கட்டு போட்டு எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த புச்சரிங் ஸ்கில் இருக்கு பாருங்க, துண்டு துண்டா வெட்டுறது. அந்த ஸ்கில்லை வச்சு அந்த எலியை துண்டு துண்டா வெட்டி பார்த்தா அதுக்குள்ள சபிக்கப்பட்ட ஆற்றலுடைய ஒரு ஸ்டோன் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இது எப்படி இந்த எலிக்கிட்ட இருக்குது, இது ஏதோ வித்தியாசமான ஒரு சபிக்கப்பட்ட ஆற்றல் மாதிரி இருக்குது, இது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியோட மிச்சமிக்க பாதத்தை எல்லாத்தையுமே சாக்கில் கட்டி போட்டு அங்கே ஒரு கோட்டைக்கு எடுத்துகிட்டு போய் வாசல் இருக்க காவலாட்டிட்டு காட்டி இந்தா இதை வச்சுக்கோ, உள்ள நான் ஒருத்தர் முக்கியமான பார்க்க போகணும், அவரோட பேர் செட்டோரியன், அவர்கிட்ட இந்த கேர்ஸ்ட் ஸ்டோனை காட்டி ஆகணும்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த காவலாளி பயந்து போயிடும். டேய் இந்த கேர்ஸ்ட் ஸ்டோனை எதுக்குடா இங்கே எடுத்துகிட்டு வந்த, அதுவும் இல்லாமல் உன் மேலே பயங்கரமாக நாருது கப்படிக்குது குளிக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே விட்டுருவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, கட்ட தெரியாமல் கட்டின மாதிரி இருக்குது பில்டிங் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அங்கே வழியில் இருக்கவங்கலாம் யாரா அவன் பாதாள சாக்கிலேருந்து வந்திருக்கானா இப்படி நாருதே சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே மூக்க பூத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ குளிக்காமல் கொள்ளாமல் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு கதவை திறந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு வயசான ஆளு கண்ணாடி போட்டிருப்பாரு. நீ யாரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது அவன் மேலே பயங்கரமாக நாறிட்டு இருக்குமா. உடனே அவர் மூக்க பூத்திட்டு டேய் இங்கே வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர மாட்டியாடா, ஏன்டா எப்படி நாருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேர்ஸ்ட் ஸ்டோன் எல்லாத்தையுமே காட்டி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வயசான ஆள் கண்ணாடி போட்டவனை பார்த்து டேய் நீ செட்டோரியன் தானே, இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கோடாரி எடுத்து இவனுக்கு நேராக நீட்டிட்டு இப்போ நான் உன் தலையை துண்டா வெட்டி கொல்ல போகிறேன், நீ செட்டோரியனாக இருந்தால் இதை தடுத்து நிப்பாட்டிடுவேன், பார்க்கலாமா நீ செட்டோரியனா இல்லை வேற யாராதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து அவன் தலையை வெட்டலான்னு சொல்லிட்டு போவான். உடனே அவன் நிப்பாட்டுறா நான் தாண்டா செட்டோரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பேசி சமாளித்து நிப்பாட்டிடுவார். அப்போ அந்த வயசான செட்டோரியன் நம்ம ஹீரோ கிட்ட டேய் இது ஒரு கேர்ஸ்ட் ஸ்டோனு, இதனால நிறைய பேத்துக்கு நோய் வந்து சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இந்த மாதிரி, இப்போ உன்ட்ட முதல் தடவை கிடச்சிருக்கு அப்படின்னா இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணணும், அதனால் நீ என்ன பண்ணுற ஒரு 2 நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு வா, 2 நாளைக்கு அப்புறம் வா நான் இதை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணி உனக்கு சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்பவே சபிக்கப்பட்ட ஒரு கல், இந்த கல் உன்ட்ட கிடச்சிருக்கு அப்படின்னா இதை ஒரு கல்ட் குரூப் மாதிரி ஒரு மெஜிஷியன் குரூப் தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. இதை உருவாக்கி அந்த எலிகளை சபிக்கப்பட்டு அந்த எலிகள் இந்த மாதிரி வித்தியாசமாக மாறி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மனுஷங்களுக்கு பாதிச்சதுன்னா ரொம்பவே ஆபத்தாயிரும். இதை பற்றி நான் நல்லா விசாரிச்சாகணும், இதை யார் பரப்புனது, இந்த கல் யார்கிட்ட வந்ததுன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கணும், ஒரு 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சோன்னே சரி 2 நாளா இங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பக்கமாக நம்ம ஹீரோ போவான். அந்த பக்கம் ஈஸ்ட் பக்கமாக ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அங்கே இருக்க போர்ட்டல் ஓவில் போனால் அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாடு பார்த்துக்கிற ஒருத்தனோட கலரில் ஒரு பொருள் மாதிரி இருக்கும். அந்த பொருள் எடுத்துகிட்டு அந்த கலர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கலரில் இந்த பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சதுக்கப்புறம் ஹிடன் டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கலர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாதாளத்தில் ஒன்று இருக்கும். அந்த பாதாளத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போய்கிட்டே இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ள நிறைய எலும்பு கூட வந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த டஞ்சன் இருக்க குவெஸ்ட். அந்த எலும்பு கூடலாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா அது பேய் மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாத்தம் முடிச்ச எலிங்களுக்கு இந்த எலும்பு கூடுங்க எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த எலும்பு கூடு எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டு தர ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அந்த ஹெலிகாப்டர் ஸ்டைல் மாதிரி வெப்பனை சுற்றிட்டு எல்லா எலும்பு கூடையும் ரசித்து வெட்டி போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு எலும்பு கூட ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டா பீஸ் ஆக்கி விட்டுருவான். அப்புறம் அந்த எலும்பு கூட எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல நான் இப்போ 22வது லெவலுக்கு போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டம்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி அந்த எலும்பு கூட பாஸ் பயங்கரமாக கத்திட்டு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை ஒரே அடியில் அடித்து போட்டு தள்ளிடுவான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் 30க்கு போயிட்டான். 30க்கு போயிட்டு மூக்க நோண்டிட்டு என்னடா அது இவ்வளோ வீக்காக இருக்குது,
எலும்பு கூடுனா எலும்பு கூடு தான். இந்த அளவுக்கு வீக்கா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ லெவல் 30க்கு போயிட்டேன். என்கிட்ட 80 சில்வர், ஒரு கோல்டு வேற இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா, நான் கொஞ்சம் சீக்கிரமா டெவலப் ஆகணும். கொஞ்சம் ஸ்லோவா டெவலப் ஆகிற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எலும்பு கூடலாம் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வெளிய போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வயசான செட்டோரியன் அந்த ஸ்டோன பத்தி எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மந்திரத்த வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ, இது யார்ட்ட இருந்தது? என்ன இருந்தது? ஏதாவது பாத்தியாடா? ஏதாவது தெரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. இந்த ஸ்டோன் யாரோடது? யார்ட்ட இருந்து வந்தது? எந்த மந்திரவாதி இதெல்லாம் பண்ணான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோன பாரு, இதுதான் மேஜிக் ஸ்டோன். இந்த மேஜிக் ஸ்டோன் சாதாரண அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஆற்றல் உள்ள ஸ்டோன்லாம் எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியவே இல்ல. இத பத்தி விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா ஹையார்க் மான்ஸ்டர்ஸ்ல 2 மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஒன்னு பச்சை கலர்ல இருக்கும், ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்க அந்த ஹையார்க் மான்ஸ்டரோட ரத்தம் எனக்கு கிடைச்சதுன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே, நம்ம ஹீரோவும் ஓ அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்ஸோட ரத்தம் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு போவான். அங்க பார்த்தா அங்க வாசல்ல இருக்க ஹையார்க் மான்ஸ்டர், ஏய் யாரா நீ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ, டேய் நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிச்சிருங்க நீங்க தானே, உள்ள வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி இருக்க அந்த பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர், சொல்லுங்க என்ன வேணா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ரத்தமா, எந்த மாதிரியான ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நீங்க வேணா வெட்டி எடுத்துக்கிறீங்களா ரத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் ரத்தம் இல்லடா, உன் ரத்தம் இல்ல, வேற ஒரு ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வேற ஏன் ரத்தத்தை தான் கேட்டீங்களோ சொல்லிட்டு ரொம்ப போயிட்டு, சூப்பர் போயிட்டு வாங்க அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் தான் ரத்தத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சிருவானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் காட்டுக்குள்ள ஒன்று நின்றுப்பான். அவன் கையில கொடரை வச்சு நின்று இருக்கும்போது, என்னடா அது யாராது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சு வீசுவான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப பறந்து ஒரு வெப்பன் பறந்து வரும் பாருங்க, வந்து மரத்திலே சொருவிக்கும். என்னது இது எங்க இருந்து வந்தது அப்படி சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர் திரும்பி பார்க்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் அந்த வெப்பனை வீசியிருக்கான், பரவாயில்லையாப்பா இவன் ரொம்பவே ஸ்பீடா எல்லாத்தையும் டாஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ பாட்டில் அந்த ப்ளூ கலர் ரத்தத்தை பிடிச்சி வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டரோட கழுத்தை துண்டா வெட்டி அதோட ரத்தத்தை நம்ம ஹீரோ உறிஞ்சி எடுத்துட்டாங்க. அதை பாட்டில் எடுத்து வச்சிருக்கான். பார்த்ததுக்கு அங்க 3 ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இது இன்னும் இங்க இருக்குதா அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ள பச்சை கலர் ப்ளூ கலர் இவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த காட்டுக்கு யார் ராஜான்னு முடிவு பண்ணல போல இருக்கு. அதனால தான் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டேன், சரி நம்ம ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டரை போட்டு தள்ளி உங்களை இந்த காட்டுக்கு ராஜா வைக்கலாமா சொல்லும்போது, அவங்களும் கண்டிப்பா நீங்க சொல்றதை நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டர் வந்துட்டு, யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு அங்க இருக்க பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர், ஐயோ இது என்ன இங்க வந்துச்சு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, டேய் பச்சை கலர் ஹையார்க் மாஸ்டர்களா சண்டைக்கு ரெடியாடா, போய் அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மாஸ்டரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவனும் பெரிய சீல்டை வச்சுட்டு கண்டிப்பா போட்டு தரலாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, எல்லாரும் ஒத்துக்கிட்டானுங்க, இப்ப போய் அது எல்லாத்தையுமே போட்டு தள்ள வேண்டியதான், சண்டை ஆரம்பிப்போமா. அப்படியே கட் பண்ணா பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொடியை பிடிச்சிட்டு கூட்டமா வெப்பனை எடுத்து சண்டைக்கு ரெடியா போயிட்டு இருப்பாங்க. அங்க இருந்த மற்ற பிளேயர்லாம், என்னடா நடக்குது இங்க, ஹையார்க் மான்ஸ்டர்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அங்க பார்த்தா நடுசுல நம்ம ஹீரோ கோடாரை வச்சுட்டு அதுங்களுக்கு மத்தியில நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு, என்னடா அதுங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷனா, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த பெரிய வாயை வச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி காசு கேட்டு வம்பிழுத்து அடி வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இவன். இங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போய் மூஞ்ச எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அந்த மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்டு இருந்தவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன், டேய் இவன் பார்த்தா பயங்கரமா தெரியறான், நம்ம உடனே இங்க இருந்து ஓடி போயிடணும், நம்ம மாட்டணும், அவ்வளவுதான் சரியாமலா பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவன் பின்னாடி ஒரு ஹையார்க் மான்ஸ்டர் வந்து நின்று, என்ன பண்றீங்க, கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அல்லு இருக்காது, அவனுக்கு வேத்து ஊத்திடும் மூஞ்சு ஃபுல்லா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ, யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க அந்த தடியன் கூட இருந்த ஒருத்தனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவனை படுக்க போட்டுறாங்க. டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வாயெல்லாம் உடச்சி மயக்கம் போட வச்சுறானுங்க. இந்த பக்கம், டே சீக்கிரம் என்னை வெளியே விடு, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்ன உனக்கு தெரியல இதுக்கு மாதிரி நான் கூட சண்டை போட்டல, ப்ளீஸ் என்னை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது, பட்டாருன்னு பார்த்தா அங்க இருக்க ஹையார்க் மாஸ்டர், என்ன தைரியம் இருந்தா எங்களோட பாஸ் மேலே நீ கையப்ப அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு முகையெல்லாம் ஓங்கி குத்தி விட்டுருவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, உனக்கு ஆகணும்டா, என்கிட்டே நீ இதுக்கு முன்னாடி வம்புக்கு வந்துடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருக்க அந்த மற்ற ஹையார்க் மாஸ்டர்லாம் இவனை சுத்து போட்டு அடிச்சு மூஞ்ச உடைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த தடியா, டே என் கிட்ட வராதிங்க எல்லாரும் ஓடுங்கடா, டே ராக்கு என்னை காப்பாத்துடா விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடாம, உனக்கு ஆகணும்டா, எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க படையை கூப்பிட்டு கிளம்புவாரு. கட் பண்ணா அந்த ப்ளூ கலருக்கும் பச்சை கலர் மான்ஸ்டர்ஸ்க்கும் 2த்துக்கும் சண்டை ஆரம்பிக்கும்.
2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டையில பச்சை கலரும் சாகும், ப்ளூ கலரும் சாகும். அங்க கிடந்து செத்து போன அந்த பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் வந்து அதோட பிளட்டையும் நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த பிளட் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 பிளட் கிடைச்சிருச்சு. ப்ளூ கலர் பச்சை கலர் இந்த 2 பேரோட ரத்தமும் எனக்கு கிடைச்சனால இப்போதைக்கு நான் சீக்கிரமா சண்டையை முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வார் கிரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணோன்னே அங்க இருக்க அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டருக்கு அப்படி பவர் குறைஞ்சிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்லாம் உடனே நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டீங்களா, ஆட்டத்தை சீக்கிரமா முடிக்கலாமா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோடரை எடுத்துட்டு சும்மா வெட்டி வீசிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி வெட்டி வீசிட்டு போகும்போது அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டர்ஸோட பாஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு எலும்புக்கூடு மாஸ்கை போட்டு சும்மா கெத்தா நிற்பான். அவன் நான் சீக்கிரமா போய் கொண்டு இந்த போரை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற ப்ளூ கலர் மாஸ்டரை வெட்டி வீசிட்டு அப்படி போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கோடரை ஸ்டைலா மறுபடியும் ஹெலிகாப்டர் ஸ்டைல சுத்திக்கிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பச்சை கலர் மாஸ்டர் சீல்ல வச்சு தடுத்துட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் மான்ஸ்டரோட பாஸ். அது அந்த சீல்ல அப்படி காலை வச்சு என்ன தைரியம் இருந்தா எங்க கூட நீங்க சண்டைக்கு வந்திருப்பீங்க, உங்க எல்லாரையுமே நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹையார்க் மான்ஸ்டரோட பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து டே இங்கதான் இருக்கியா, கரெக்டா வாய்க்கிட்ட ஓப்பனிங் கிடைக்குது, வாயிலே வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து சும்மா ஸ்ட்ரைக் அப்படின்னு வாயிலே ஒரு வெட்டுவா பாருங்க. அடிச்ச அடியில அது வாயில இருந்து ரத்தம்லாம் வந்து பறந்து போய் அங்க கல்லுல மோதி கீழே விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சண்டை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், பாஸே அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் கீழே வந்து வாயில ரத்தத்தை கக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போகும்போது அந்த ஐயாருக்கு மாஸ்டர் வாயை திறந்து என்ன தைரியம் இருக்கு, நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, உன்ன மாதிரி கேவலமான மனுஷன் என்ன தோக்கடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது கத்தாதடா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையை துண்டா வெட்டி நாக் அவுட் பண்ணிடுவாரு. அவனை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் பாப்பாக்கி நீங்க லெவலப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பவர் அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். அங்க இருக்க பச்சை கலர் ஹையார்க் மான்ஸ்டர் நாங்க ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த காட்டே நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சிஸ்டம் பாப்பாக்கி இந்த காடே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த காடு அதோடதுன்னு நினைக்குது, ஆனா இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்படியே இந்த இருக்க ஐயார்க் மான்ஸ்டர் எல்லாமே நீங்க போங்க, நான் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரத்தத்தையும் எடுத்து கொண்டு போய் அந்த கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட கொடுத்தோன்னே எனக்கு அந்த ஸ்டோன் எந்த மாதிரி விஷயம் தெரியல, ஆனா நீ என்ன செய்யி, இதுல நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், அதை கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, சபிக்கப்பட்ட ஆட்டோ ஸ்டோனு, அது யாரு செஞ்சா அது என்ன ஏதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல, அது போக போக இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கு நீ இதை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அந்த 2 பிளட்டையுமே ஒன்னாக்கி புதுசா ஒரு மேஜிக் லிக்விட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இதை நீ மெட்டீரியல் ஒருத்தர் இருப்பான், அவன் ட்ரினிக் சிட்டில இருப்பான், அவனை தேடி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா நான் அந்த சிட்டிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கேம் வேர்ல்ட்ல இருந்து இப்போ நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். அந்த மிஷின்ல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய பண்ணிட்டேன், இப்போ நான் என்னோட உடம்ப கொஞ்சம் கவனிச்சாகணும், இந்த கேமை மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது தான் தெரியுது இந்த லார்ட் கேமை எல்லாருமே பார்ப்பாங்க, யார் யாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கமெண்ட்ல தான் சீக்ரெட் டஞ்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான், அதாவது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு போயிருப்பான் பாத்தீங்களா, அதே மாதிரி நிறைய பேர் சீக்ரெட் டஞ்சன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவக்குழியில தேடி போய் கண்டுபிடிச்சு பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னை பார்த்து எல்லாருமே பிட்டடிக்கிறாங்களா, பரவாயில்ல போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியே அப்படி கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்படி கிளம்பி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே அந்த லார்ட் கேம் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் 3 லெவல் தாண்டிட்டு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு லெவலாக பேசிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ எங்க பார்த்தாலும் அந்த லார்ட் கேம் பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு பொண்ணை பாப்பாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துருவா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும், யூக்மி நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தோன்னு தான் தெரியுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான், இவ தான் என்னோட எக்ஸ், என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, ஏமாத்திட்டு போய் 4 மாசம் ஆச்சு, இவளை திருப்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சா நான் பார்த்துட்டேன், இப்ப பார்த்தா வேற ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவ இருக்கா பாருங்க எக்ஸ். நம்ம ஹீரோ பார்த்து இன்னும் நீ உருப்படாம தான் சுத்திட்டு இருக்க, எனக்கு தெரியும்டா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மூடுறி வாய, நான் கேமுக்குள்ள இருக்கிறேன், இப்போ நான் கேம் விளையாட போறேன், அப்புறம் யார் இவன் தான் வாளா பாக்குறதுக்கே காமெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வம்பிழுத்துட்டு போடா சில்ட்ரா போயில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிட்டான் போயிடுவான். அவன் கடுப்பா நில்றா என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நேரலடா, நான் லெவலப் ஆகணும், அவளை நான் தான் கழட்டி விட்டேன், அவள் என்ன கழட்டி விட்ட மாதிரி ஒன்னையும் ஒரு நாள் கழட்டி விடுவாடா, உனக்கு ஆகும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள கலாச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பும்போது கேமுக்குள்ள பார்த்தா ஒரு ஆரஞ்சு மண்டையன் அந்த சீக்ரெட் டஞ்சன் எங்க இருக்கு அந்த சவக்குழியில இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து நின்றுப்பான். கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பான், அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருப்பான். அவனும் சரி வா 2 பேரும் உள்ள போய் அந்த சீக்ரெட் டஞ்சன் ஜெயிக்கலாம், பாதி பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தடியா இருக்கிறவன் இவனை ஆட்டையை போட்டு மொத்த காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பான்.
அப்படி அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்ப கேமுக்குள்ளே வந்திருப்பான். கேமுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துருவான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ளே நிற்பான். நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பின்னாடி பயங்கரமான ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு யாரா அது சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு 3 பேர் வருவானுங்க. ஒருத்தன் பார்த்தா பயங்கரமாக பெரிய வெப்பன் வச்சுட்டு தடிமாடு மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் முக்காடு போட்டிருப்பான். இன்னொருத்தன் அம்புடுறவன் அந்த மஞ்ச மாட்டையன். இவங்க 3 பேர் இங்கே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிற்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு டேய் என்னடா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த 3 பேரும் டேய் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அட்டாக் பண்ணுற மாதிரியே வருவானுங்க. நம்ம ஹீரோவும் பேசலாமே, எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு ரெடியாக எடுத்துட்டு நின்றுருப்பான். அதே நேரம் அவனுங்க வந்துட்டு ஏய் என்னடா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என் மனசுல என்ன ஓடனா என்னடா பொடி பசங்களா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது டேய் உங்ககிட்ட இருக்க வெப்பனு காசு கோல்டு சில்வர் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுல என்ன வச்சுட்டு இருப்பானா இவனுங்க 3 பேர் சேர்ந்து என்னை போடுதெல்லாம் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கானுங்க பொடி பசங்க, இவனுங்க எப்படி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு 3 பேர் நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு நீ என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க, நாங்க இங்க 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா நம்ம டீலிங் பேசலாம்னு நினைச்சேன், உங்ககிட்ட டீலிங் பேசுறது வேலைக்காகுது போல இருக்கே, அப்படின்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கோடாரி எடுத்துட்டு ரெடியா இருக்கும்போது அந்த தடிமாடு அந்த வில்லு விடுறவன் முக்காடு போட்டவங்க 3 பேர் சண்டைக்கு ரெடி ஆயிடுவானுங்க. நம்ம ஹீரோ பார்த்து அந்த தடிமாடு பெரிய கோடாரி எடுத்துட்டு அட்டாக் பண்ண வருவான். ஓங்கி ஒரு வீசுவான் பாருங்க அந்த வெப்பனை. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டா அவங்கிட்ட வந்து டேய் குறி பார்த்து எரிய தெரியாதாடா முட்டா ஆப்பையில அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை ஒரே அடிச்ச அடியில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு அவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். தடுத்து நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை அவன் பறந்து வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. அப்படி பறந்து தரையில ஒரு அடி அடிச்சோன்னே நம்ம ஹீரோ அதை அப்படி டாஜ் பண்ணி பின்னாடி போய் நின்றுவாரு. பரவாயில்லையடா ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறீங்க பார்க்கும்போது அந்த அம்புடுறவன் ஆரோ ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்பை வந்து விடுவான். அது மலை மாதிரி வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த அம்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனாலுமே 2-3 அம்பு நம்ம ஹீரோவோட உடம்புலேயே குத்திரும். அதை ஹீரோ அப்படி எடுத்து போட்டு என்ன 3 பேரும் கோஆர்டினேட் போட்டு சண்டை போடுறானுங்க, நம்ம கிட்ட போய் சண்டை போட்டா ஒரே நேரத்தில் அடிப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை பார்த்துட்டு முக்காடு போட்டவன் என்னடா பெருசு உன் மனசை மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, உன் வெப்பனை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது டேய் இனிமே தான்டா பார்ட்டி ஆரம்பிக்குது விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் இப்போ ஒரே நேரம் அப்படி கிட்ட போனோன்னா அந்த அம்புடுறவன் அடிப்பான், அதே நேரம் சீல்டை வச்சு இந்த முக்காடு போட்டவன் தடுப்பான், இந்த மாதிரி இவனுங்க வித்தியாசமா அடிப்பானுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த பெரிய கோடாரிக்கு பதிலாக நம்ம ஹீரோ 2 சின்ன கோடாரியை எடுத்துட்டு ஒரு வீசுவான் பாருங்க. அது ஸ்ட்ரைட்டா முக்காடு போட்டவனை பார்த்து போயிட்டு இருக்கான். அவன் சீல்டு வச்சு தடுக்கலான்னு பார்ப்பான். ஆனா அந்த கோடாரி அவனோட சீல்டு அடிச்சு அப்படியே பறந்து தூக்கி போட்டுருவானே. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு என்னடா சீக்கிரம் அவனை போய் கொல்லுங்கடா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடி வாங்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பான். அதே சமயம் அந்த தனியாக அவனோட கோடை எடுத்து நம்ம ஹீரோ வெட்டலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். நம்ம ஹீரோவும் வாங்கடா இப்படி தனித்தனியாக வரது தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பெரிய கோடாரியை மறுபடியும் எடுத்து ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில் வயிறுலாம் அவனுக்கு கலங்கிரும், வாயிலிருந்து வாந்தி வரும். அப்படியே வாயை மூடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டப்புன்னு வாயை பிடிச்சி டேய் சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீசு ரத்தம் தெரிக்கும். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அம்புடுறவன் அம்பு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ பார்த்து விடுவான். நம்ம ஹீரோ அந்த அம்பை அப்படி கேட்ச் பிடிச்சிட்டு தம்பி இதுக்கப்புறம் வேலைக்காகதா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரே புள்ளியில் ஒரே சமயத்தில் 3 அம்பு விடுவான் பாருங்க பாகுபலியில் வர மாதிரி. நம்ம ஹீரோ தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோடரை எடுத்துட்டு ஓங்கி ஒரே அடிச்ச அடியில் சும்மா வெறித்தனமாக நம்ம மேலே அந்த ஷோல்டர் மேலே அடி விழுந்துரும். அவன் என்னடா அவன் இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு அந்த வில்லு எடுத்துட்டு ஒரு நைஃப் மாதிரி எடுத்து நம்ம ஹீரோவை குத்தலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப குத்த வருவான். நம்ம ஹீரோ திரும்ப அந்த அட்டாக்லாம் டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படி சரக்குன்னு ஒரு வீசு அவன் உடம்புல அப்படி ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கும். என்னடா தம்பி வலிக்குதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட கையை வெட்டிடுவாரு. கையை போனதுக்கப்புறம் ஐயோ கையை சொல்லிட்டு துடிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் அவன் அப்படி எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரும்போது டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வருவான். அப்போ குறுக்க வந்து அந்த சீல்டை வச்சிருக்கேன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அந்த முக்காடு போட்டவன் வந்து நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த முக்காடு போட்ட சீல்டை வச்சிருக்க பார்த்துட்டு டே என்னடா சீல்டு என்ன இருக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா கோடாரி அடிச்சதுல பயங்கரமா அடிபட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீல்டை வெறும் கையாலே பிடிச்சி நசிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த முக்காடு போட்டவன் ஐயோ யாரா அவன் மனுஷனா மான்ஸ்டரா இந்த அளவுக்கு இப்படி இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோடாரி எடுத்து ஒரே அடி அவ்வளவுதான் ரத்தம் தெரிக்க அவனோட கதையும் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன ஒருத்த மட்டும் தான் அவன் கையை மட்டும் வெட்டப்பட்ட நிலையில ஐயோ என்னை விட்டுருக்கடா சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே ஓடுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே கையோட தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விடமாட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து போகும்போது நம்ம ஹீரோ ரெட்டியா அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அப்படியே
சிரிச்சுட்டு, ஐயா நான் தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறேன், அவன் என்ன பார்க்கல, அப்படியே நான் இங்கிருந்து ஓடிடுறேன், ஐயா தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோ, ஓ நீ இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு சிஸ்டம் பாப்பாகி, நீங்க நிறைய லெவலப் ஆயிட்டீங்க, நிறைய சாதனை பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு நிறைய வெப்பன் பொருள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே எனக்கு ஜாக் பட் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து, ஆனா இதை சாக்கா வச்சு அந்த எலி தப்பிக்கலான்னு பாக்குது, பொந்துல போய் ஒளிஞ்ச எலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு வாயை பொத்திட்டு சத்தம் வராம ஒளிஞ்சிட்டு இருப்பான் பயந்து போய். அங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கவன நம்ம ஹீரோ பார்த்துட்டு, தம்பி நீ என்ன ஒளிஞ்சாலும் அதுல ஒரு யூஸும் கிடையாது, நான் கண்டிப்பா உன்னை கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் டக்குன்னு மரத்துல இருந்து வெளியே வந்து, டே யாரா நீ, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த 2 பேர் போட்டுலாம் பாத்தீங்களா, அவனோட அந்த கத்தியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஓ சூப்பரா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. அப்ப டக்குன்னு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இவன் எத்தனாவது லெவல் அப்படி சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அதுல நம்ம ஹீரோ 35வது லெவல் அப்படி சொல்லிட்டு வரும். அதை பார்த்துட்டு அவன், என்னது இவன் 35வது லெவலா, இவ்வளோ பேர் அசால்ட்டா கொண்டிருக்கான், இவன் எப்படி 35வது லெவலா இருப்பான், எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ ஹேக் பண்ணியிருக்கான், இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் முழிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சட்டான அவன் கழுத்து பிடிச்சி தூக்கி மரத்தோட சேர்த்து ஒரே அடி அவன் அப்படி நாக் அவுட் பண்ணிட்டு, டேய் என்ன நான் யாருன்னு என்கிட்ட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறியா, என்கிட்ட கேட்டால் நானே சொல்லிடுவேனடா, நீ ஒரு ஆளுன்னு ஒன்றை மதிச்சு இவ்வளோ நேரம் கொல்லாமல் இருந்த பார்த்தியா, ஆமாம் அவங்க ஆட்களோட அந்த வெப்பன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளி அந்த வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த சிட்டியை வந்தாச்சு, ஆனால் இவங்க 3 பேரை சீக்கிரம் கொண்டு இருந்தால் அது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சரி சிட்டிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரினிக்ஸ் சிட்டி அந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துடுவான். அங்கே பார்த்தா ஜேன்னு ஒரே அண்டர்ஸ் தான், வித்தியாசமாக விதவிதமாக கெட்ட போட்டு அங்கிட்டுக்குன்னு நடந்துட்டு பானுங்க. நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பில்டிங்குள்ளே போவார். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னது இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் புக்கு, நிறைய மேஜிக் வெப்பன் இதெல்லாம் வித்துட்டு இருப்பானுங்க. அங்கே தேவைப்பட்ட அந்த வெப்பனு, அங்கே புக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வாங்கிட்டு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அவர் அனுப்புனார் பார்த்தீங்களா மெட்டரின்னு ஒருத்தரை பார்த்து இதை கொடு அப்படின்னு, அவர் வந்து செட்டரின்னு ஒருத்தர் கொடுத்தாருங்க. அதை பார்த்துட்டு மெட்டரின், ஓ சபிக்கப்பட்ட கல் வெளியே வந்துருச்சா, அப்படின்னா மாற்று மருந்தை கண்டுபிடிச்சாகணும், உன் பேர் என்ன அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ என் பேர் ராக்குங்க அப்படி சொல்லுவான். நான் இப்போ 35வது லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட மெட்டரின், சரி எனக்கு சில விஷயம் தேவைப்படுது ஆராய்ச்சிக்கு, நீ சந்தையில் போய் ஏலத்தில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தைக்கு போய் ஏலத்தில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்படி காயினெல்லாம் எடுத்துட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார் அந்த மேட்டரின். அவர் டேபிளில் போய் டம்முன்னு அந்த பாட்டிலாம் உடச்சிட்டு அந்த மூட்டையை வச்சுட்டு, நீங்கள் கேட்டதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் இதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய ரிவார்டு கொடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் வேலையை பார்க்கணும், நீ கொஞ்சம் இங்கேருந்து வெளியே போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை கிளப்பிட்டுருவாரு. அது மட்டும் இல்லாமல் 80வது லெவலில் ஒரு பள்ளி மான்ஸ்டர் வருவான். அந்த பள்ளி மாஸ்டர் அழிக்கிறதுக்கு நான் உனக்கு இப்பவே பொருள் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிவார்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷம், ரிவார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்துக்கலாம்னா அங்க ஹண்டர்ஸ் எல்லாம் அப்படி ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சிங்கத்தலை இருக்கிற ஒரு சிலை இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, இது என்ன சிங்கத்தலை இருக்குது அப்படின்னா இங்க ஏதாவது சீக்ரெட் டஞ்சன் இருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு சந்துக்குள்ள ஓடி போய் இங்கே தான் ஏதாச்சும் இருக்கணும், க்ளூ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, சீக்ரெட் டஞ்சன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் செவுத்து பக்கத்துல. என்னது இங்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு செங்கல் அப்படின்னா ஒரு கதவு மாதிரி அப்படி ஓப்பன் ஆயிரும். அப்புறம் தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சீக்ரெட் டஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்ப்பானா அங்க ஒரு மிகப்பெரிய கதவு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கதவை திறந்துட்டு அப்படியே உள்ள படியில இறங்கி போய்கிட்டே இருப்பான். அப்படி இறங்கிட்டு போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாறை அது அப்படியே உருண்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, அட கடவுளை என்னடா அது இவ்வளோ பெரிய கல் உருண்டு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரண்டுவான். அது நம்ம ஹீரோ கிட்ட அப்படி உருண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ எப்படியா தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு கையை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அது ரொம்பவே வெயிட்டா இருக்கும். டே என்னடா அது இவ்வளோ வெயிட்டா இருக்கு, என்னால் நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். ஒரு வழியா நிப்பாட்டியாச்சுடா அப்படி சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிடுவான். சபா நின்றுச்சு, எவ்வளோ கஷ்டமா இருக்கு, இங்கே யாரா இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பானா. அப்போ பட்டாருன்னு பார்த்தா மறுபடியும் அந்த கல் உருள ஆரம்பிச்சிடும். டே என்னடா அது மறுபடியும் உருளுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டே இருப்பான். ஏய் சீக்கிரம்டா எப்படியா நிப்பாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் நிப்பாட்ட சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படி கடைசியா ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிடுவான். சபா இதை தடுத்து நிப்பாட்டத்துக்குள்ளே என் மூச்செல்லாம் போயிடுச்சு. சரி அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே தூரத்தில் ஒரு கதவு இருக்கும். ஓ இது அடுத்த லெவலா, இங்கே என்ன நடக்க போகுது,
செக் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரு கல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த கதவை பார்த்து தூக்கி எறிவான். தூக்கி எறியும் போது அங்கே குறுக்க நிறைய அந்த வெப்பன் எல்லாமே வந்து அடிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ குறுக்க நிறைய ட்ராப்லாம் இருக்கு, எப்படியாச்சும் கடந்து போகணும், மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ அதுக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்கும்போது பெர்செக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணி உள்ள ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க பார்த்தா நிறைய அம்பு வந்து நம்ம ஹீரோ அப்படி குத்த பார்க்கும். நம்ம ஹீரோ உடனே அவனோட அந்த கோடாரி வெப்பனை எடுத்து அந்த அம்பு எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசிட்டு சும்மா மரண மாசம் பறந்து போயிட்டு இருப்பான். அப்படி ஒரு வழியா கடந்து ஸ்ட்ரைட்டா அந்த கதவு கிட்ட போயிடனோடனே, சபா கதவு கிட்ட வந்துட்டா, என்னடா என்னை போட்டு இந்த சீக்கிரம் டென்ஷன் பாடாப்படுத்துது, இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையே சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு அடுத்த இடத்துக்கு போனா அந்த இடம் பார்க்கறதுக்கு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படின்னா இந்த இடத்த தாண்டா ஒரு அழகான பொண்ணு புதையில வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அந்த அழகான பொண்ணை பார்த்து அந்த புதையில நான் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல கனவு கண்டுக்கிட்டு அப்படியே அதை கடந்து போனா குறுக்க ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அந்த மரப்பாலத்தை நம்ம ஹீரோ அப்படியே கடந்து நடந்து போயிட்டு இருப்பான். என்னது ஒண்ணுமே இல்லையா, அவ்வளோதானா, நான் ஏதோ பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகும்போது அடுத்ததா ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ, இது வித்தியாசமா இருக்கு, நம்ம ஏதாச்சும் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மணி எடுத்து ஆட்டி பார்ப்பான். ஒரு சத்தமும் கேட்காது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க கதவுல இங்கே அங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஏதோ ஒன்று கேட்குதான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செவுத்தை உடச்சிட்டு அப்படி உள்ள போனா அங்கே ஸ்வாடெல்லாம் சொருவி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா அந்த சிங்க சிலை இருந்தது பார்த்தீங்களா, அந்த சிங்க சிலை மாதிரி இங்கே அந்த சிங்கத்தோட ஒரு முகமுடி மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இது என்னடா சிங்கத்தோட முகமுடி மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது சிஸ்டம் பாப்பாகி, நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, இது ஒரு ஆர்மர், உங்களோட பவரை இது ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்படி சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி எடுத்துக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முகமுடி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ திரும்ப அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வெளியே வந்துடுவார். கதவை திறந்துட்டு வெளியே வந்தோடனே, என்ன இங்கிட்ட அங்கிட்டு நகர்ந்துட்டு இருக்கானுங்க, ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் எல்லாருமே அந்த சிலையை உத்து பார்த்துட்டு இருப்பானுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிங்கத்தலை உடம்பு அப்படியே தானா அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ நம்ம அதை எடுத்தனால தான் அப்படி ஆயிடுச்சோ, நம்ம அதை எடுத்தனால அந்த சிலையை உடஞ்சி போச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், அந்த சிலை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்படியே கட் பண்ணா அந்த சிட்டிக்குள்ளேயே நம்ம ஹீரோ 3 நாள் கழிச்சு, என்னடா அந்த சிட்டி ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கு, இங்கே லவ் பண்ணுறானுங்க தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, எனக்கு ஹீலிங் பர்சன் தேவைப்படுறதுனால லவ் பண்ணுற அந்த பொண்ணு அழுகும்போது அதோட கண்ணீர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால அந்த கண்ணீர் மூலமா எனக்கு ஹீலிங் போர்ஷன் கிடைச்சிருச்சு, இதை நெக்லஸ் மாதிரி நான் வச்சுக்கலாம். அங்க முன்னாடி 2 பேர் பேசிட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன், டேய் இந்த சிட்டிக்குள்ள எவனோ 70-80 லெவல்ல இருக்க வந்துட்டானாண்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்லும்போது அதை கேட்டு ஆர்மர் போட்ட ஒருத்தன், அப்படியா நான் 50வது லெவலில் தான்டா இருக்கேன், அப்படின்னா பாரு அவன் எந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பான், எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி இவனுங்க 2 பேர் பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஓ அப்படி அவன் உள்ள வந்துட்டான், என்னை விட ஏன் ஸ்ட்ராங்கா இருப்பான், சரி அவன் எப்போ வந்தாலும் வரட்டும், அவன் அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூம் எடுத்து தங்க போவான். ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்ததா இங்க நம்ம ஹீரோக்கு அந்த மாற்றினி என்ன சொல்லியிருப்பாரு, 70வது ஒரு லெவலில் இருக்கிற பள்ளி இருக்கு, அதை அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஸ்க்ரீன்லாம் பார்ப்பாகி, நம்ம ஹீரோக்கு உங்களுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது, நீங்க அந்த பள்ளியை தேடி போகலாம், பள்ளி மனுஷனை தேடி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த ரூம்ல அப்படியே தங்கிட்டு அடுத்ததா காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த வெப்பன் எடுத்து சும்மா ஹெலிகாப்டரோட ரெக்க மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு மாசா காட்டுக்குள்ள போவாரு. அப்படி காட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோ வார் கிரை அப்படி சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ண உடனே காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த பள்ளி மனுஷன் பார்க்கறதுக்கு சிவப்பு கலர்ல வித்தியாசமா இருப்பான். அவனோட அந்த மிகப்பெரிய வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி டாஜ் பண்ணி அவனோட அந்த வெப்பன் சல்லியா அடிச்சு நொறுக்கி விட்டுருவாரு. ஏய் என்ன உனக்கு நான் அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த வெப்பனை எடுத்துட்டு பறந்து வந்து நம்ம ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை அப்படி டாஜ் பண்ணிட்டு, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு சும்மா ஓங்கி ஒரு அடிச்ச அடியில் அவன் அப்படி பறந்து போய் விழுந்துருவான். அவனுக்கு வயிற்றுலாம் பயங்கரமாக வலிக்கும். என்னடா அவன் இப்படி அடிக்கிறான், கொஞ்சம் மெதுவாக அடிடா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன அவ்வளோதான் உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சும்மா ஒரே போர் நடுவில் அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சது, 2ஆக பொழந்துட்டுருவாரு. பள்ளி மனுஷன் மேலே பயங்கரமாக நாடுது, இருந்தாலும் இவங்கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு, ஆனால் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கான், எனக்கு அந்த கசாப்பு கடைக்காரர் நல்ல வேலை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால இவனை அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே பார்த்தா இன்னும் நிறைய பள்ளி மனுஷனுங்க சும்மா பறந்து வருவானுங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த இடத்துல பயங்கரமாக வெடிச்சு அந்த இடமே புழுதியாக இருக்கும். கட் பண்ணா அங்கே ஒரு பள்ளி மனுஷன் மூச்சு விடாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனை கழுத்தை பிடிச்சி அப்படி தூக்கி மரத்தோடு சேர்த்து பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. அப்படி பிடிச்சி வச்சுட்டு, என்ன மொத்தமாக வந்தால் என்னை முடிச்சலாம் நினச்சிங்களா, வேகமாக ஒத்தல் நிற்பேன், மொத்தமாக வந்தாலும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் இருப்பான். யாரா அது ஏன் பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறது, என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களா வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே
அங்கேருந்து ஒருத்தன் ஆர்மர் போட்ட மாதிரி வெளியே வருவான். ஏதோ ஒருத்தன் தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவன் பின்னாடி நிறைய பேர் வந்து நிற்பானுங்க. அவனுங்க மொத்தமாக வந்து நின்னோன்னே நம்ம ஹீரோ என்னடா மொத்தமாக வந்து நிற்கிறீங்க, ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம கோமா கேட்டுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அந்த ஒயிட் கலர் ஆர்மர் போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ கிட்ட, டே நீ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போல இருக்கு, இந்த லிசார்ட் மேன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் பின்னாடி இருக்கிற அந்த தொப்பி போட்ட பொண்ணு மற்ற எல்லாருமே ஆமாம் இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி, டே என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியாது, என்னை கோவப்படுத்தி பார்க்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ தானே அந்த ஓடின் கீழே வேலை பார்க்குற வேலையாள் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவன் அந்த ஒயிட் கலர் ஆர்மர் போட்டிருக்கவன் சிரிச்சுட்டு ஆமாம் ஆமாம் இதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொண்டிருக்கணும், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக கொள்வேன். நீ அந்த ராக்ன்ற டைட்டிலை இன்னும் வச்சிருக்கியா இல்லை அந்த ராக்ன்ற டைட்டிலை விட்டுட்டு வேற எதுவும் டைட்டில் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு டேய் முதல்ல ஒன்றை கொள்றேன், ஒன்றை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓடினை கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமாக மாசா பேசுவார். அப்படின்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் பாஸ்ட்லாம் ஞாபகம் இல்லை, இவங்களுக்கும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அந்த ஓடின் கடவுளோட சக்தியால். அப்புறமா நம்ம ஹீரோ டேய் உங்களை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் என் கையாலேயே உங்களை கொல்ல போகிறேன், என் கையால் மறுபடியும் சாகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே 5 பேரும் முழிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கு அந்த வெள்ளை கலர் ஆர்மர் போட்டிருக்குவேன், டேய் பார்த்து பேசுடா, நாங்கள் ஒன்றும் பழைய மாதிரி கிடையாது, இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தி வச்சுருக்கிறோம், இந்த தடவை நான் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன், நீ இதுக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமா அட்டாக் பண்ணி அதே மாதிரி தானே இப்போவும் சண்டை போட போகிற, இப்போ என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா, இப்போ நான் அடிக்கிற அடியில் நீ என்ன பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த 6 பேக்கோட அந்த பனியனை போட்டு டேய் பேசிக்கிட்டே இருக்காதரா சண்டை ஆரம்பிப்போமா, உன்னோட மொத்த டீமையும் நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஆர்மர் போட்டிருக்குவேன், டேய் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கடா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு, டேய் அட்டாக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே சும்மா சரசரம் வெட்டி பறக்க விட்டுருவான். பறக்க விட்டுட்டு வெறும் கையால் கையை முறுக்கிட்டு பறந்து வந்து இவங்க கூட சண்டைக்கு வருவான். அதில் அந்த ஆர்மர் போட்டிருக்கோம் அப்படி டாஜ் பண்ணி நிப்பாட்டிட்டு டேய் என்ன வெறும் கையை வச்சு சண்டை போட வர, இதனால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ளேம் பவர் அப்படி சொல்லிட்டு நெருப்பு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அடிச்சதில் நம்ம ஹீரோ அவன் பிளாக் பண்ணி நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி பறந்து போய் நின்றுவார். அப்போ இவன் ஒரு 41வது மேஜிக் ஸ்வாட்மேன். இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இந்த நெருப்புலாம் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய அந்த கோடரை எடுத்துகிட்டு பறந்து வந்து அவன் மேலேயே ஒரே போடு அவனோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருப்பான் அந்த ஆர்மர் போட்டவன், யாருவேன் டபால்னு செம ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் வாயை பொழந்து நெருப்பு விடுவார். எக்ஸ்ப்ளோஷன் அந்த நெருப்பை அப்படி பயங்கரமாக வெடித்து சதறிட்டு இருக்கும். அவனை போய் அடித்தோடனே அவன் நம்ம ஹீரோவை அடித்து திரும்ப டாஜ் பண்ணி பறக்க வச்சுருவான். நம்ம ஹீரோ அப்படி திரும்ப பறந்து வந்து ஸ்லைடு பண்ணி நின்றுருப்பாரு. நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக புகை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ டேய் நீ இன்னும் மாறவே இல்லை போல, ஏன்டா இப்படி பயப்படுறியாவா, நீ என்னை விட ஹையர் லெவல் நினச்சிட்டு இருக்கல, உன்னோட பவரை காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா நிற்கும் போது அதை பார்த்துட்டு அந்த ஆர்மர் போட்டவன் என்ன நடக்குது இங்கே அப்படி லோராங்க இருந்துட்டு எப்படி என்னை விட பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான், இதுக்கு சாத்தியமே இல்லை சொல்லிட்டு பயந்து போய் முழிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ புகையெல்லாம் வாயில் விட்டுட்டு டிராகன் மாதிரி நின்றுப்பாரு. டேய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, நான் வளர்றேன், எனக்கு நீ பாடம் சொல்லி தர போறியா, இப்போ நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் கோவப்பட்டு டேய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீ ஓவராக பேசிட்ட, என் அட்டாக்கை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பறந்து அட்டாக் பண்ண வருவான். அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தோடனே நம்ம ஹீரோ டேய் இவ்வளோ ஸ்லோவாக அட்டாக் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டாஜ் பண்ணிடுவார். அவன் அப்படி முடிச்சுட்டு இருப்பான், என்னதான் அது நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கேன், இதையே டாச் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை அப்படி வெட்டி அந்த பக்கம் வீசிடுவாரு. அவன் உடம்புல பயங்கரமான காயமாயிரும். அவன் அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் பின்னாடி கோடாரை வச்சுட்டு ஸ்டைலாக நின்று அவனை பார்த்து டேய் முட்டாப்பையில நீலாம் எதுக்கு ஆகமாட்ட, வெறும் வாய் தான் வள வள வளவலன்னு பேசிட்டு இருந்துட்ட அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆர்மர் போட்டவன் டேய் நீ எப்படா இவ்வளோ குறுகிய நேரத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான, நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒன்று கொள்ளலான்னு பார்த்தாலும் இப்போவும் பவர்ஃபுல்லாக இருக்கியா, இல்லை இந்த தடவை உன் கையில் நான் சாக மாட்டேன், போன தடவை செத்த மாதிரி இந்த தடவை நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நெருப்பு பவரை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னாச்சு இவனுக்கு எதுவும் பைத்தியமாயிட்டானா இவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறானே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனை சுற்றி அந்த நெருப்பு அப்படியே சுற்றி அந்த கவர் பண்ணிட்டு இருக்கும். ஃப்ளேம் இன்கார்னினேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி ஃபுல் பவர் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆர்மர் போட்டவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு டேய் உன்னை துண்டு துண்டா எப்படி வெட்ட போறேன்னு பாரு, என்னோட பவருக்கு முன்னாடி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் அந்த நெருப்பு பவர் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அந்த நெருப்பு பயங்கரமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த ஆர்மர்
போர்ட்டல் போட்டவன் இதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாதா, இந்த தடவை நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு முழிப்பான். என்னாச்சு அவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டால் முழிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிங்க சிலை, அந்த முகமுடி எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த முகமுடி போட்டான். அதனால அந்த நெருப்பு இவனை ஒன்றுமே செய்யலை. அந்த சிங்க முகமுடி போட்டு நம்ம ஹீரோ அந்த நெருப்பை பொழந்துட்டு பறந்து வந்து கோடாரை வச்சுட்டு ஒரே போட்ட போடல அவ்வளோதான், அவன் தலை துண்டா போய் செத்துடுறான். அவன் வழியில அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறுது, கீழே கல்லு மண்ணுலாம் உடஞ்சி பாறையெல்லாம் பறக்குது. நம்ம ஹீரோ அவனை கொண்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ லெவலப் ஆயிடுறான். அந்த சிங்க முகமுடியை கழட்டிட்டு பரவாயில்ல இந்த சிங்க முகமுடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கொன்ன எல்லாரோட அந்த வெப்பனு பொருள் மேஜிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு சரி இந்த மாதிரி மேஜிக் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கு, என் முன்னாடி வந்து நிற்கிறவங்களாம் வீரவசனம் பேசுகிறானுங்க, ஆனால் ஒரே அடியில் செத்துறானுங்க, இன்னும் நிறைய பேரை கொண்டு நிறைய வெப்பன் எடுக்கணும் அப்படி சொல்லும்போது பட்டார்னு இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் மாதிரி வந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நிறைய ஹண்டர்ஸ் வந்து நிற்பானுங்க. பட்டார்னு அவனோட ஒருத்தனோட மூஞ்சை பிடிச்சி ஒன்றுமே சொல்லாமல் அடுத்த செகண்டே தரையோடு சேர்த்து ஒரு அடி அடிப்பார். தரையெல்லாம் அப்படி பேர்ந்துக்கும். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து மற்ற ஹண்டர்ஸ்லாம் என்னடா அவன் சட்டார்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஒன்றுமே சொல்லாமல் டேய் இது எந்த இடம், கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இப்போ நான் உங்களை என்னென்ன பண்ண போகிறேன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர வில்லத்தனமாக முடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அங்கே இருக்க ஒவ்வொருத்தையும் ஸ்வாட் எடுத்து உடம்ப துண்டா வெட்டி எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவங்களோட மேஜிக் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா மரத்துக்கு மேலே 15 பேர் இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஓ 1 vs 15 சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீங்களா நானான்னு அப்படி சொல்லும்போது மரத்துக்கு மேலே நின்றுருக்கவனுங்க நம்ம ஹீரோ பார்த்து அம்பு விட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லா அம்பும் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி கீழே இறங்கி செம ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த கோடாரியா ஹெலிகாப்டரோட ரெக்க மாதிரி செம ஸ்பீடாக சுற்றிட்டு அந்த அட்டாக்லாம் தடுத்துருவார். அந்த எம்பெல்லாம் அப்படி பறந்து போயிடும். அதெல்லாம் உடஞ்சி தூளாக போகிறத பார்த்துட்டு மேலே அந்த மரத்துக்கு மேலே நிற்கிறவனுங்க யாரா அவன் இவ்வளோ ஸ்பீடாக நம்ம அம்பெல்லாம் விடுறோம், அதை 100% கரெக்டாக பார்த்து அதை எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே நிற்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே மரத்துக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க, இப்போ நான் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சும்மா மரத்துக்கு மேலே பறந்து போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசி மரக்கலையோட சேர்த்து அவங்க எல்லாத்தையுமே வெட்டி போட்டு தெளிவார். அவங்க கதையெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ மறுபடியும் இப்போ டெவலப் ஆகிட்டாரு. டெவலப் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரியும். என்ன பொருள் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை, அவனுங்க முக்காடு ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த முக்காடு ட்ரெஸ் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் என்னன்னா ஸ்டெல்த் பவர், யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறையிற பவர். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம இருவோம் ஓ இதில் இந்த பவர்லாம் இருக்கா அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்லையே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் மறையலாமா, இதை வச்சு நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முக்காடு ட்ரெஸ்ஸை எடுத்துக்குவான். எடுத்துட்டு இப்போ நான் அடுத்த வேட்டை ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி போவான். அப்படி போனோன்னே இதோட இந்த சீசன் 1 முடிஞ்சது. உங்களுக்கு சீசன் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.